பர்னி கேக்குதா? அப்டேட் ஆரம்பிச்சிடலாமா? டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. கேக்குதுண்ணா. ஓகே, அப்படியே அப்டேட் ஆரம்பிச்சிருங்க. ஓகே. நீக் படத்துல இருந்து ஒரு 2 ப்ரோமோ வந்து புதுசா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நேற்று வந்து இது பா 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 அப்படின்ற படத்துல மலையாள ஃபிலிம்ல இருந்து வினித் ஸ்ரீனிவாசனோட ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு வில்லனிஷ் லுக்ல இருந்தாரு மனுஷன். அது புதுசா இருந்துச்சு. அதுல வேற கேப்ஷன் வேற நோ மோர் கிரிஞ்ச் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து இங்க வந்து அவர் ஏதாவது பண்ணாலே கிரிஞ்ச் அப்படின்ருவாங்க அவர் படம்லாம் பார்த்து சில விஷயங்கள்லாம். அது ஒரு பட் இதில் அப்படி போட்டிருக்கவும் ஒரு மாதிரி இருக்கு. பட் பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி டீசல் படத்துல இருந்து செகண்ட் சாங் அதோட ப்ரோமோ நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அனிருத் அவர்கள் வந்து அந்த ரேப் சாங் வரும்ல விடாமுயற்சி பாடத்தில், அந்த பாட்டு வந்து அவர் இது ரிலீஸ் பண்ணியிருந்தார். அவர் ஒரு 40 செகண்ட்ஸ் வீடியோ மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் ப்ராஜெக்ட் வந்து ஆடியோ ரைட்ஸ் வந்து ஜங்கிள் மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதோட டீசருமே வந்துட்டு நாளான்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக அஃபிஷியலாக வந்துடும். அதே மாதிரி மம்முட்டி படத்தோட களம் காவல் அப்படின்ற படத்தோட போஸ்டர் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். அதே மாதிரி மச்சாண்டே மாலகா அப்படின்ற மலையாளம் ஃபிலிமோட ட்ரெய்லர் வந்திருக்கு. சௌபின் தான் அந்த படத்தில் நடிக்கிறாரு. நமிதா பி அவங்க தான் ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க அந்த படத்தில். அதே மாதிரி நிவின் பாலியோட அடுத்த ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளை காலையில் 11 மணிக்கு வருது. போஸ்டர் அந்த இது இப்போ சும்மா ஒரு இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் விட்டுருந்தாங்க. அது பார்த்தா ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் மாதிரி இருக்கு. நியூ ஹீரோ அரைவ்ஸ் அப்படின்னு வேற போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குமே வெயிட்டிங். ஜிவி பிரகாஷோட கிங்ஸ்டன் படத்துல இருந்து மண்டபத்திரம் அப்படின்ற பாடல் லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் தான் மியூசிக்கல். அதே மாதிரி லெக் பீஸ் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிக்கீலா டிக்கீலா அப்படின்ற சாங் வந்து நாளைக்கு ஆஃப்டர்நூன் 3:30 PM அனிருத் ரிலீஸ் பண்றாரு. ஜான் சுராவோ அவர் தான் மியூசிக்கல். அதே மாதிரி ஒரு ஹிந்தி ஃபிலிமோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸ்ரீலீலா அவங்க பாலிவுட் ஃபிலிம்னு சொல்லி. அதில் இன்னும் ஒரு கார்த்திக் அவரும் ஸ்ரீலீலாவும் நடிக்கிற ஒரு ஃபிலிம், ஒரு லவ் ஃபிலிம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் இன்னைக்கு அப்டேட்ஸு. வேறு ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, வேற யாரும் ரெக்வெஸ்ட் காமிச்சாலும் அக்செப்ட் பண்ணுங்க. என்ன ப்ரோ கேட்கல? இல்ல எது யாரும் ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா இல்லை அக்செப்ட் வேற பண்ணுங்க. யாரும் நடுவில் ஏதோ பேசுறாங்க. இல்ல நான் தான், எனக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் வேற பெருசா எதுவும் வரல. ஓகே ப்ரோ. நிவின் பாடி படம் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு எஸ்டிஆர் பத்தி. ஆமா, அது கொஞ்சம் அந்த அந்த எஸ்டிஆர் 51 மன்மதன் சொல்லலாம் அப்படின்னாரு. மன்மதன் கேரக்டர் பாத்தீங்களா? வீடியோ பார்க்கல, பட் கொஞ்சம் ஈவிலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய ஃபிளாஸ் இருக்கும், ஈவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுவும் சொன்னாரு ப்ரோ. அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட மன்மதன் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாரு. நைஸ். அதாவது வந்து அவன் நல்லவனாவும் நம்ம யோசிக்க முடியாது, வில்லனாவும் யோசிக்க முடியாது, ஒரு கிரே ஷேடான கேரக்டர் அந்த மாதிரி சொன்னாரு. ஆனா ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் தான் சொன்னாரு. சரி மாவீர் ப்ரோ கேக்குது ப்ரோ. இல்ல சந்திர யாரோ பெரிய ஐடிதான் மாசான ஒரு டைட்டில் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. எதுவும் தெரியுமா? என்ன ப்ரோ மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, லோவா இருக்கு. SK23 மாசான டைட்டில் சொல்லிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு டைட்டில் தெரியுமான்னு கேக்குறாரு. ஆமா, எனக்கு டைட்டில் தெரியாது. குமார் ப்ரோ போட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு மாசான டைட்டில் லோடிங். அவரா இல்ல ஐயப்பனான்னு தெரியல ப்ரோ. எப்படி இருந்தாலும் முருகதாஸ் பட டைட்டிலும் மாஸ் எல்லாமே வைக்க போறாரு. ஆக்ஷன் ஃபிலிம் தானே, கண்டிப்பா மாசா தான் இருக்கும். லீக் ஆயிருச்சான்னு கேட்க வரேன் ப்ரோ. இல்ல எனக்கு தெரிஞ்சு லீக் ஆகல இது வரைக்கும். பட் ஏன்னா நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நாளைக்கு தெரிஞ்சா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. மேபி பிரகாஷ் ப்ரோக்கு தெரியுமா இருக்கும், அவரோட சொல் சொல்லியிருப்பாரா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ இல்ல ப்ரோ, இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் இருக்கு. எப்படின்னா
இப்ப அவர் போட்டார்ல அந்த மாதிரி தான் இப்ப மாசா இருக்கும் டைட்டில் அப்படின்னு. அதே மாதிரி வந்து நேற்று ஏதோ திருச்சி சிறிது நினைக்கிறேன் தக் லைஃப்ல வந்து இன்ட்ரோல் பாத்தீங்கன்னா பயங்கர மாசா இருக்குங்க அப்படின்னு. அதேதான். அதாவது வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஃபிலிம்ல இன்ட்ரோல் கண்டிப்பா மாசா தான் இருக்க போகுது. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன கெஸஸ் ப்ரோ. அது அப்படியே வந்து நம்ம சொல்லிக்கிறது தான். இப்ப ஒரு லவ் ஃபிலிம்னு வச்சுக்கீங்களேன், இன்ட்ரோல் எப்படி இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ட்ரோல் கொஞ்சம் மனசை வருடுற மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு தான் வைக்க போறாங்க. ஆக்ஷன் ஃபிலிம்னா கண்டிப்பா ஹீரோ மாசா தான் இருக்க போகுது. சரி, அந்த பெஸ்ட் இன்ட்ரோ டாபிக் இன்னைக்கு பேசுங்க. முந்தானத்து ஒருத்தர் கமெண்ட்ல சொன்னாரு. இல்ல இல்ல ரெட்ரோ இது மாவீரன் டாபிக்லாம் ப்ரோ. பொறுமையா பேசுவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட்லாம் பேசி முடிச்சிட்டு கடைசியா அதெல்லாம் வந்து பேசுவோம். டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு டாபிக் மட்டும் பேசினா சரிப்பட்டு வராதுல்ல. ஏதாவது போர் அடிக்கிறப்ப நம்ம டாபிக்கே இல்லைன்னா பேசுவோம். அதை இல்லைன்னா கடைசியா முடியும் தருவாயில பேசுவோம். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. SK23 படம் டைட்டில் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, எனக்கு டைட்டில் தெரியல. தெரிஞ்சாலும் இப்போ நம்ம இப்போ ஸ்பாயில் பண்ற மாதிரிலாம் இல்லை. அடுத்து எதை தெரிஞ்சாலும் கேட்பாங்க? சொல்வது அஜித்குமார் உச்சிதமில்லை. இல்லை. ஆமா, அஜித்குமார் வந்து படம் பார்த்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வம். அவர் பார்த்தாரா இல்லையா, அது முதல் இது. அடுத்தது வந்து அப்டேட்ல வந்து ஏதோ இன்னொரு அப்டேட் சொல்லிட்டீங்களா இல்லையான்னு கேட்க வந்தேன் முன்னாடி. அது என்ன கேட்டேன்னு தெரியல. மம்முட்டி ஃபர்ஸ்ட் லுக் கொஞ்சம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேண்ணா. மம்முட்டி ஃபர்ஸ்ட் லுக்கு ரைட், ஓகே. அப்போ நிவின் பாலி நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வருதா அப்டேட்? அது ஓகே சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? ரைட், ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மம்முட்டி இப்போ படம் நான் எப்படி அஜித்குமார் படம் நான் சொல்லிடுறேன். வெயிட் லாஸ் பண்ணி ட்ரிம்மா இருக்காரு போல, போட்டோ போட்டிருந்தாரு. யாரு? இன்னைக்கு ஒருத்தர் கூட போட்டோ போட்டிருந்தாரு, அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்ல அவரே அது கூட போஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு ஒரு போட்டோ போட்டு, இன்னைக்கு இல்ல நேத்து ஈவினிங்கா அது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஈவினிங்கா இல்ல நைட்டான்னு தெரியல, லேட் நைட்ல. யாரு? அந்த ஏகே நிவின் பாலிங்க. நிவின் நிவின் பாலி. பாலியா? ஆமா ஆமா. ஒருத்தர் AK நினைச்சிட்டு இருக்காரு, ஒருத்தர் ஏங்க ரெண்டு பேரும் அப்படிதாங்க இருக்காங்க, ரெண்டு பேருமே நிவின் ஸ்லிம் பாலி. ஆயிட்டாங்க. இல்ல இல்ல ஏகேது நிறைய பார்த்துட்டோம். இப்ப நிவின் பாலியோட போட்டோ நான் அப்பதான் பாக்குறேன். இல்ல உடம்பு கரெக்ட். இழைச்சிட்டு அவருக்கு என்ன உடம்பு வெயிட் போட்டுருச்சா இல்ல படத்துக்காக அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு படத்துக்காக போட்டிருந்தாரு ப்ரோ. ஏதோ அது என்ன படம் ப்ரோ? இல்ல படத்துக்காக எல்லாம் போடல. இல்லங்க, ஏதோ ஒரு படத்துக்காக தாங்க போட்டாரு. கம்முன்னு இருங்க. ஏதோ அது ஒரு படம் வந்து போடல. வெயிட் போட்டாரு. கொஞ்ச நாள் படத்துல நடிக்கவே இல்லைங்க. அந்த டைம்ல வந்து வெயிட் ஏத்திட்டாரு. அப்ப எல்லாருமே இன்டர்நெட்ல ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குதான் வந்து அந்த வசங்கள் சேஷம்ல வந்து நான் சில டைம் ஒன்னோ ரெண்டோ பிரியாணி சாப்பிட்டு இருப்பேன், நீங்க பாடி ஷேம் பண்றீங்களாடான்னு சொல்லி திட்டிருப்பாரு. இப்ப வெயிட் குறைச்சிட்டாரு. அதோட போட்டோ போட்டிருந்தாங்க. எல்லாருமே அந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியே அந்த கமெண்ட் செக்ஷன்ல தான் இருக்கும். அவர் கமெண்ட் செக்ஷன்ல படத்துக்காக எல்லாம் வெயிட் ஏத்தலங்க. நான் கூட அனுஷ்கா மாதிரி ஏதாவது பண்ணிட்டாரோ நினைச்சேன். ஆனா அப்படிதான் ப்ரோ அந்த டைம்ல சொல்லிட்டு இருந்தாங்க, படத்துக்காக தான் வெயிட் கெயின் பண்ணிருக்காரு அப்படின்னு. நான் அதனாலதான் சொன்னேன். அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் முந்தி, ஏதோ ஒரு படத்துக்காக தான் ரொம்ப வெயிட் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்ல. ஓகே ஓகே. ஆனா இப்ப பழையபடி நல்ல ஒரு மாதிரி ட்ரிம் ஆயிட்டாரு. ஆமா, இப்ப இந்த ப்ராஜெக்ட் வர நாளைக்கு வருது. இன்னும் மாசம் தான். கரெக்ட். சூப்பர் ஹீரோ வேற லெவல்ல இருக்கும். ஓகே ஓகேங்க, சூப்பர். விஷால் ஏதோ சொல்ல வந்தாரு. விஷால் ப்ரோ ஏதாவது சொல்லணுமா? விஷால் ப்ரோ கீழே போயிட்டு வாங்க. கேட்கல. மீட் பண்றாரு. கீழே போயிட்டு வாங்க. வெளியே போயிட்டு வர்றாரு. போயிட்டாரு. சரி, நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உண்மையாலுமே பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அதாவது ஆஹோ ஓஹோன்னு சொல்ல முடியாது, ஒன் டைம் வாட்சபிள் தான். அந்த செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போதே செகண்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்குன்னு நம்ம தெரியும். ஏன்னா நம்ம ட்ரெய்லர் அந்த சாங் எல்லாமே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா இப்படி போகுது அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் தான் எல்லாமே போது, செகண்ட் ஹாஃப்ல தான் நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே வரும். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கொஞ்சம் ப்ரிடிக்டபிளா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு சாங்கை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இருந்தா கொஞ்சம் ஃப்ளோவா போயிருக்கலாம். ஆனா அந்த சாங் எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா. நீங்க போய் யாராவது பார்த்தீங்கன்னா அந்த சாங் நடுவில் ஏன்டா வைக்கிறாங்க, அதாவது வந்து இந்த ஒரு நடுவில் நல்லா போயிட்டு இருக்கு, ஏன்டா நடுவில் இந்த சாங் வந்துச்சுன்னு மாதிரி யோசிக்கலாம். பட் எனக்கு நல்லா இருந்துச்சு. நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா நான் உண்மையாலுமே சொல்றேன், ஒன் டைம் வாட்சபிள் தான். அவ்வளோ மோசமான கேவலமான மூவி எல்லாம் கிடையாது, பார்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாம் டீசெண்டா தான் இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் ஃபயரா இல்ல புரியலையே. ஏங்க பேரே சொல்லவே இல்லைங்க நீங்க. ஏங்க நான் சொல்லாமே பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு தெரியல அப்புறம் என்ன மூவி சொல்றேன்னு. நீங்க சொல்றது எனக்கு டவுட்டா இருக்கு. நான் இந்த மூவி தானே அவர்கிட்ட கேட்க போறேன். அவர் என்ன வேற என்ன இன்டர்ஸ்டெல்லர் பார்த்து ரீவாட்ச் பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க போறேன் அவர்கிட்ட. இல்ல நான் அது நேத்தெல்லாம் பேசிட்டு இருந்தேன். எனக்கு பேசிட்டு எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனாலதான் சரி கிளியர் பண்ணிடுவோம், நமக்கு ஓகே, மத்தவங்களுக்கும் கிளியர் பண்ணணும்ல.
அதுதான் உண்மையாலுமே சொல்றேன் ப்ரோ. நான் வந்து அந்த படத்துக்கு எதிர்பார்த்தா போய் பார்த்தனால இல்ல, பாத்தீங்கன்னாலும் ஓகேங்கிற அளவுக்கு தான் வருமே தவிர ரொம்ப டிசப்பாயிண்ட்லாம் ஆக மாட்டீங்க. என்ன எனக்கு நான் அவுட் ஆஃப் பாக்ஸா இன்னொரு சீரியல் ஹீரோயின் உள்ள இருந்ததை நாம கவனிக்கல. அது பார்த்தேன், அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சாந்தினின்னு சொல்லி. அப்ப உண்மையாலுமே நீங்க ரக்ஷிதா ஃபேன் தானா? யா இல்லை, அது ஒண்ணு. இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த திருடா திருடி படத்துல போஸ்ட் பார்த்து ஏமாந்த மாதிரி ஏமாந்தீங்களா, இல்ல 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 ஏமாறதுக்குலாம் ஒண்ணும் இல்லாம இருக்காங்களா? ஓகே தான். செகண்ட் ஹாஃப் ஓகே தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் சிம்பிளாவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ப்ரோ ஸ்பீக்கர் பாலாஜி முருகதாஸ ரொம்ப நல்ல மாதிரி காமிச்சிருப்பாங்க. 4 பேர்த்த அந்த 4 பேர் கேரக்டர் இருக்கும் தெரியுமா, அந்த 4 கேரக்டரையும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல காணாம போயிட்டான்னு காமிப்பாங்க, ஒரு டெட் பாடி காமிப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்றதா ஃபுல் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இவர் ஒரு நியாயஸ்தர் நல்லவர் கதை வேணாம் வல்லவர்ங்கிற தலைவா. மாதிரி இருக்கும். நினைச்சேன் இல்ல புரியல விஷால் ப்ரோ, நீங்க இந்த படத்தை பார்க்க போறீங்களா? எப்படியோ என்னைக்காவது தியேட்டர்லன்னு இல்ல, எப்படியாவது பாப்போம்ல. வேணாம், கதை எதுக்கு சொல்றாரு? இல்ல அதுக்கப்புறம் செகண்ட் இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இருக்கும், செகண்ட் ஹாஃப் ட்ரைலர்ல இந்த மாதிரி இருக்கும், கிளைமேக்ஸ் ட்விஸ்டும் நல்லா இருக்கும். அவங்க சொன்ன வந்து ஒரு கருவும் நல்லா இருக்கும். அதாவது மெசேஜ் உமன் யா உண்மையாலுமே அளவுக்கு நல்லா இருந்துச்சு. எப்படி எல்லாம் யூஸ் அவர் பண்றாங்க, எப்படி எதுக்கெல்லாம் யூஸ் தலைவர் பண்றாங்க. நடிச்சிருந்தாரு? அவர் ஃபர்ஸ்ட் படம்ல இது ஹீரோவா எப்படி இருந்தாரு? ஓகே தான் ப்ரோ. அவரு நடிக்க ப்ரோ. டப்பிங் யாரு கொடுத்திருக்கா? ஒரிஜினல் வாய்ஸா இல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியல ப்ரோ. ஓகே. நம்ம ப்ரோ நான் சிம்பிளா சொல்றேன், செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டரா அவன் நடிக்கல, வாழ்ந்திருக்காரு. அப்படி வாங்க வழிக்கு. என்ன ஆமா விஷால் bro. ப்ரோ, உங்க தங்கச்சி ஸ்பேஸ் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு சொன்னீங்க. யோ, நேத்து நீ வேலண்டைன்ஸ் டேக்கு வந்துட்டு வித் 2 கிரஷ் 3 கிரஷ்னு போடுறப்ப நான் சொல்லலாம், தப்பு நான் கிடையாது. வித் ஒரு கிரஷ் தான் போட்டேன், 2 கிரஷ் 3 கிரஷ்லாம் நான் போடவே இல்லையே. வித் செலிபிரிட்டி கிரஷ் மட்டும் தான் சொன்னேன். அப்படியா? சரி, விட்டுங்க, எல்லாம் நடக்கிறது தான். நான் ஒரு இன்னொரு ஆக்ட்ரஸ் கூட போட்டோ எடுத்திருந்தேன், இல்லன்னு இல்ல. பட் ஆனா வந்து அதான் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் அதனால தான் சொன்னேன். செலிபிரிட்டி கிரஷ் இவங்க மட்டும்தான். இவங்களும் சாய் பல்லவியும் தான். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சரி, அப்புறம் என்னைய எதுவும் கேட்க மாட்டாங்க, உங்களை தான் கேட்பாங்க. ஒருத்தர் கமெண்ட்ல ஃப்ளோ 2024 மூவி பாருங்க, வர்த் வாட்சிங்னு சொல்லியிருக்காரு. அந்த படம் டிஜிட்டல்ல வந்தப்போ நான் சொன்னேன் எல்லாரும் பாருங்க நல்லா இருக்கும்னு சொல்லி, யாருமே பார்க்கல. எது ப்ரோ? நான் அனிமேஷன் நான் பார்த்துட்டு சொன்னேன். ஆமா ஓகே ப்ரோ, சாரி. நல்லா தான் இருக்கும். ஆமா. சரி, அப்புறம் இது ஹரிஷ் கல்யாண் செகண்ட் சாங் ப்ரோமோ வருதுன்னு சொன்னீங்களா? வேற ஏதாவது படம் நடிக்கிறாராங்க? அந்த டீசல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த படம்ல. ஆக்சுவலா டீசல் ஆமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வர வேண்டிய படம். பட் இப்பதான் வந்து லிஃப்ட் டைரக்டரோட ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்றாரு தலைவா. அப்படியா? தான் ரொம்ப நாளா ஏதோ புது படம் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்த மாதிரியே தெரியல அவருக்கு. லப்பர் பந்துக்கு அப்புறம் கூட கார்த்திக் சுப்ராஜ் அடுத்த படம் கூட பேசிட்டு இருக்காங்கன்னு தகவல் ஆச்சு. அது ஐ எம் நாட் ஷுர். ஆனா இந்த லிஃப்ட் டைரக்டர் படம் கன்ஃபார்ம் அது பண்றாப்ல. ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? நான் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கார்த்திக் நான் கரெக்டா சொல்லுவார் நினைக்கிறேன், இல்ல பிரகாஷ் எனக்கு தெரியும். ஓகே. அது இல்லாம வேற எந்த படமும் ஒரு எதுவும் ஷூட் போயிட்டு இல்ல அவருக்கு? இல்ல ப்ரோ, ஏதோ ஒரு படம் புக் ஆயிருக்கேன்னு கேள்விப்பட்ட, பட் கரெக்டா என்னன்னு தெரியல. மறுபடியும் ஏதோ ஒரு படம் அதுவும் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் எதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கன்ஃபார்ம் எதுன்னு தெரியல. சரி பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அந்த களம் கவல் ஆக்ஷன் மூவியா? எனக்கு நான் அது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னான்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலா டவுட்டாவே இருக்கு. களம் கவலா இல்ல காவலான்னு சொல்லிட்டு. அதான் ஆக்ஷன் மூவியா என்ன? போஸ்டர் நல்லா இருந்துச்சு. போஸ்டர் பார்த்தா அப்படிதான் ப்ரோ தோணுது. டீசர் வந்தாதான் நமக்கு தெரியும். விநாயகன் இருக்காரு, ஸோ எக்ஸ்பெக்டிங் அன் ஆக்ஷன் மூவி. விநாயகனா? இதுல என்னன்னா, விநாயகன் பேரை ஃபர்ஸ்ட் பேரா போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மம்முட்டி பேர் போட்டிருக்காங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அது மம்முட்டி தயாரிப்பு படத்துல, மம்முட்டி ஹீரோ அடிக்கிற படத்துல விநாயகன் பேரை ஃபர்ஸ்ட் போட்டு மம்முட்டி பேரை செகண்ட் பேரை போட்டிருக்காங்க. எனக்கு அது பயங்கர அதிர்ச்சியாவும் இருந்துச்சு. எனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு. எனக்கு போஸ்டர் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அதுதான் பார்த்தேன். ஆனா ஆக்சுவலா 2 பேரும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் அதுல வந்து காமிச்சிருக்காங்க. நீங்க வந்து இந்த சைடு என்ன சொல்றது, அந்த ஹைஃபன் போட்டு சிம்பிள் போடல, அது வந்து கிரேட்டர் தன் லெசர் தன் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு மாதிரி இவர் தலைச்சவர் இல்லை அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி கரெக்ட், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா நல்லா பாருங்க, ஹைஃபனே போடல. இப்பதான் நானே பாக்குறேன். பரணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். நல்லா இருக்கீங்களா?
நான் நல்லா இருக்கேன். இல்ல உங்களுக்கு நான் உங்கள வந்து சின்ன பையனே நெனச்சுட்டு இருந்தேன். நான் சின்ன நேத்து உங்க பையன் தான் லுக்க ப்ரோ. பார்த்தபோது இல்ல. நேத்து உங்க லுக்க பார்த்தபோது தான் தெரியுது நீங்க ஒரு ஹீரோவுக்கான மெட்டீரியல் அப்படின்னு. ஐயோ நெசமா தாங்க ரொம்ப அழகா தாங்க இருக்கீங்க. உங்க டிவியே நீங்க அப்டேட் பண்ணலாம். டிபியா? அது இல்ல ப்ரோ. ஆமாமா. அதை அப்டேட் பண்ண இ ஒரிஜினல் ஏஜ் தெரிஞ்சிருந்தா சின்ன பையனாவே வச்சிருக்காரு. அதனால தான் அந்த போட்டோ கூட இல்ல. நான் உடனே டெலீட் பண்ணிட்டேன். இல்ல நேத்து அவர் அந்த போட்டோ போட்டதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் என்னங்க பரணி, நான் வந்து சின்ன பையன் நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு 20, 25, 27 இதுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன், பார்த்தா வயசு 30, 35 இப்படி சொல்றீங்களேங்க, ஓ போட்டோவை போட்டு இது நான் பண்ணிட்டாருங்க சுகர் அப்படின்னு சொல்லி அதிகமா ஏகப்பட்ட சாப்பிட்டு கமெண்ட் டிஎம். சுகர் அதிகமா சாப்பிட்டு இதாயிடுச்சு. சுகர் வேறயா? அது இல்லைன்னா சுகர் அதிகமா சாப்பிட்டு அந்த சின்னனா கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது. நேர்ல பார்த்தா அப்படி தெரியாதுன்னு சொல்ல வரேன். நேர்ல பட் இன்னும் நல்லா அழகா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, என்ன அது பரணி? போட்டோஜெனிக்கா இருக்கிறதுனால அப்படி இருக்கு. நேர்ல ரொம்ப கேவலமா தான் இருக்கு. அப்படிலாம் அப்படிலாம் இல்லைங்க. சொல்லாதீங்க. நல்லா இருக்கீங்க. நீங்க அழகாத்தாங்க இருக்கீங்க. அப்படிலாம் எதுக்குமே இல்ல. இல்லைங்க, அது ம். போட்டோஜெனிங்க. என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க சீரியஸா. அது போட்டோல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஓரளவு. பட் ஆனா நேர்ல அப்படி இருக்காது. சரி விடுங்க, வேற டாபிக் வாங்க. சரி, பிரகாஷ் ப்ரோ. விஷால் ப்ரோ இல்ல. உங்கள சொல்லுங்க ப்ரோ. அப்ரிஷியேட் பண்ணணும்னு வந்தாச்சு. என்ன மனசுல இருக்கு அத சொல்லணும். அதுக்காகத்தான் இப்ப நான் உங்ககிட்ட நன்றி வந்து நன்றி மைக்கு கேட்டேன். நன்றி ஓகே. நன்றி. ரொம்ப நன்றி. இல்ல நீங்களே வந்து தன்னடக்கமா பேச வேண்டாம்னு சொல்லும்போது அத பத்தி பேசக்கூடாது. சரி, நம்ம பிரகாஷ் ப்ரோ கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. சரிங்க ஆ, சரிங்க. நேத்து வந்து அவர் சுகுமார் வந்து 65, 66 தான் நெத்திலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருந்தாரு. 64 ஒரு கொஸ்டின் மார்க்கா போட்டிருந்தாரு. என்ன பிரகாஷ் ப்ரோ? ஏதாவது ரீசன் இருக்கா? இல்ல அது சுகுமார் ப்ரோ போட்டிருந்தாருன்னு அவர் தான் பதில் சொல்லணும், அவர் என்ன காரணத்துக்காக அப்படி போட்டிருக்கிறாருன்னு. எனக்கு வந்து 64 பத்தி இப்போதைக்கு சமீபத்திய வந்த தகவல்கள் எதுவுமே இன்ன வரைக்கும் எதுவுமே உறுதியாகலைங்க. எதுவுமே உறுதியாகல. அதாவது தயாரிப்பாளர் ரூமர் முதற்கொண்டு போன மாசம்லாம் வந்துச்சுல்ல, அது ம். கூட எல்லாமே பொய் தான். எதுவுமே உறுதியாகல. அதிகபட்ச வாய்ப்புகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அல்லது சத்யஜோதி ஃபிலிம்ஸ், இந்த 2 பேத்துல ஒருத்தவங்க தயாரிக்கிறது தான் வாய்ப்புகள் இருக்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கமர்ஷியல் டைரக்டரா பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2, 3 டைரக்டர் கதை கேட்டு எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி சொன்னாங்க. எதுவுமே இன்னும் உறுதி ஆகலையாம். உறுதியானா அதுக்கப்புறம் தகவல் வரும் நமக்கு. அவ்வளவுதான். பிரகாஷ் ஓகே. ப்ரோ நம்ம இப்போதைக்கு நம்ம என்னன்னா, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். எப்படியும் இப்போ விடாமுயற்சி கிளாஸ் படம்னு எப்படியோ எடுத்துக்குவேன். ஏகப்பட்ட ஓரளவுக்கு இது வந்தாலும் அதுவே பாதி அஜித் ரசிகர்களே ஏற்றுக்கல. அதில் கமர்ஷியல் வேல்யூ இல்லை, என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்து ஃபேன்ஸை திருப்திப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதிகமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ட்வீட்னாச்சும் அது மாதிரி பார்த்துருப்பேன். இப்போ அடுத்து முழுக்க முழுக்க ஃபேன்ஸுக்காக மட்டுமே திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் வருது. அதில் கிளாஸ் இல்லை, எப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு அதே ஆட்கள் சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியும். பட் என்னன்னா, இன்னும் ஒரு 55 நாள் 53 நாள்லயே அந்த படம் வரப்போகுது. அதனால ஃபர்ஸ்ட் வர படத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் இனிமேல் அக்டோபர்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் சம்மர்ல ரிலீஸ் பிளான் பண்ற படத்தை பத்தி என் பையன் பிளான் பண்ணிக்கிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு அது வேணாம். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ யார் டேரக்டரோ இப்போதைக்கு வர படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. 64 பத்தி யோசிக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அது வேலைக்கு வேணாம் அப்படிங்கிறது தான், வேலைக்கு ஆகாது. இல்ல. அது ஒன்றும் இது இல்லை. பட் கார்த்திக் சுப்புராஜ் அவங்க பேர் அடிபடுது. பட் என்னுடைய கட்ஸ் வந்து ஒரு கட் ஃபீலிங் சொல்றது திரும்பி லைக்காவுக்கு ஒரு படம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லைக்கா அண்ட் மகிழ் அவங்களுக்கு வேணா ஒரு படம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கட் ஃபீலிங். ப்ரோ கம்முனு இரு ப்ரோ. சிவா உடச்ச கூட furniture வேணா படம் போதாதா? பண்ணிடுவாரு தவிர இல்ல, அதான் சிவா கூட வேணா படம் பண்ணுவாரு தவிர லைக்கா கூட படம் பண்ணவே மாட்டாரு. ஏன்னா லைக்கா கூட இனிமேல் ரஜினியும் படம் பண்ண மாட்டாரு. ஏன்னா ரஜினிக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம். அவர் ரஜினி வச்சு எத்தனை படம் எடுத்துட்டாங்க? 2.0, தர்பாரு, லால் அப்புறம் சலாம், என்ன, வேட்டையன். லால் சலாம், வேட்டையன், நடுவில் காலாவும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப 5 படம் கணக்கா? 5 படம். ஒரு ரஜினி பேக் டு பேக் ரஜினி அது லைக்காக்கும் சன் பிக்சர்ஸ்க்கும் மாத்தி மாத்தி காட்சி கொடுத்தாரு. இதுல லைக்கா கடைசியா அவங்களுக்கு பண்ணது லால் சலாம்லையும் வேட்டையன்லையும் மிகப்பெரிய அவங்க ரஜினி ஏமாற்றம் அடைஞ்சிட்டாரு. எப்படி அப்படின்னா, லால் சலாம்ல சிடியை காணா போட்டதா சொல்லிட்டாங்க. அதாவது ஒரிஜினல் ஹார்ட் டிஸ்கை காணா போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. பல சீன்ஸ் படத்துல எடுத்தது ரஜினியை வச்சு ஷூட் பண்ணது, அது இல்லாம விதார்த்தை வச்சு ஷூட் பண்ணது. முக்கியமா விஷ்ணு விஷாலுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல், அவர் பற்றி கேரக்டர் என்னங்கிறத சொல்றதுக்கு ஒரு ஷூட் பண்ணது எதுவுமே படத்துல கிட்டத்தட்ட இல்லைங்க. அதாவது சொல்ல போனா ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் காணா போச்சுட்டாங்க.
அவங்க டீம் வந்து அந்த போன வருஷம் மட்டும் அந்த இதில் மட்டும் கிட்டத்தட்ட சந்திரமுகி டூக்கும் அப்போ தான் ஒரு 20 நிமிஷம் காணா போச்சு பீவாஸ் வந்து பேட்டி கொடுத்தாரு தெலுங்குல. பேக் டு பேக் அடுத்து லால் சலாம்லேயும் இது மாதிரி வந்து ஹார்ட் டிஸ்க சீனை காணா அப்படின்னு. இதுவே ரஜினிக்கு ஒரு அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா லால் சலாம்ல வந்து அவர் என்னன்னா அந்த படத்தை ரொம்ப நம்பினாரு. அவர் நமக்கு வந்து படம் பாக்ஸ் ஆஃபீஸ் எதில் ஓடுதோ இல்லையோ நடிப்பு அளவில் நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும்னு நினைச்சிருந்தாரு ரஜினி. அது வந்து அவரோட அந்த முக்கியமான போர்ஷன் ஃபுல்லாக படத்தில் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து அவங்க என்ன படம் எடுத்து முடிச்சு டேரக்டர் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கொடுத்துட்டாங்க. அங்கே மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப இது வந்து எப்படி அது ஒரு தடவை 2 தடவை 3 தடவை வந்து 3 படத்துக்கு நடந்திருக்குது லைக்காக. அதனால அவங்க கொஞ்சம் ரொம்ப அப்செட் ரஜினி. அதில் லால் சலாம் ரிவ்யூஸ் நெகட்டிவ் இது பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் ரஜினி அப்செட்ல இருந்தாலும் அடுத்த வேட்டையில் வந்து அவர் 40-50 வருஷம் கேரியரில் 50 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இந்த வருஷம் 2025 50வது வருஷம். இந்த 50வது வருஷம் சினி ஃபீல்டில் அவருக்கு வந்து முதல்ல ஃபினான்சியல் இஷ்யூனால ஒரு படம் வந்து ஷூட்டிங் நிற்பாட்டின படம் வந்து வேட்டையன் தான். அதுலேயே அவர் ரொம்ப அப்செட்டு. அப்போ ரஜினியும் அப்செட்டு. அதுக்கப்புறம் அஜித் வந்து சொல்லவே தேவையில்ல. விடாமுயற்சி வந்து மகிழ் மேலே ஒரு சில குறைகள் இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப டிலே ஆனது பெரும்பாலான காரணம் லைக்கா தான். இந்த படம் இதுவே ஜஸ்ட் நீங்கள் இந்த வந்த ரிவ்யூஸுக்கே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த படம் வந்து இந்த 10 நாள் லீவுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கலெக்ஷன் பண்ணியிருந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே போன மாதம் சொன்னது தான். ஸ்டார்டிங்கில் ஜனவரி கடைசியில் சொன்னோம்ல, பிப்ரவரி 6 டேட்டு போட்டோடனே என்னதான் இந்த படம் பிப்ரவரி 6 என்ன ரிலீஸ் ஆகி கலெக்ஷன் பண்ணுறத விட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தா கூடுதல் கலெக்ஷனாக இருக்கும்னு. அப்போ இன்னொரு கூட சொன்னார், ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படிலாம் இல்லை, இந்த படம் பாருங்க இன்னமும் பாருங்க பிப்ரவரி ரிலீஸ் ஆகுது, துணிவை விட கூடுதல் கலெக்ஷன் ஆகும்னு சொல்லி எனக்கு பந்தயம்லாம் கட்டிட்டு போனார். நம்ம சொன்னதான் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்தா அந்த படம் வந்து கூடுதல் கலெக்ஷன் ஆகிருக்கும். அது என்னதான் ரிவ்யூஸ் டோட்டல் அல்ட்ரா நெகட்டிவ் ரிவ்யூஸே வந்தாலும் அதை 10 நாள் லீவுக்கு ஓரளவுக்கு நல்லா கலெக்ஷன் பண்ணியிருந்திருக்கும். ஆனால் இப்போ அதுவும் போச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் லைக்காவோட வீண் முயற்சி தான். லைக்காவோட எல்லாமே ஒரு முயற்சியின்மை தான். பழகையாக இன்னும் ஒரு 16 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த 16 நாள் முன்னாடியே முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா நடந்திருக்கும். இல்லை முன்கூட்டியே அவங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் பொங்கல் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அஜித்தை பொறுத்தவரை சம்பளம் வாங்கிட்டாரு, முடிஞ்சு. இந்த படம் நீங்கள் என்னமோ பண்ணுங்க, உங்கள் காசு, நீங்கள் உங்கள் விருப்பம் விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் தயாரிப்பாளர்கள் முடிவுலையோ இயக்குனர் முடியோ தலையிறதுன்னு இது பண்ணிட்டார். நீங்கள் அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எடுக்கிற வரைக்கும் தான் அவரோட இது. லைக்கா வந்து அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய சொதப்பல் பண்ணதுக்கப்புறம் படம் ரிலீஸ்லேயும் இவ்வளோ பெரிய சொதப்பல் பண்ணதுக்கப்புறம் எப்படி லைக்கா கூட வந்து திரும்ப படம் பண்ண வர தோணுது? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அடுத்து வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸ் கூடயோ அல்லது சத்யஜோதி கூடயோ பண்ண வாய்ப்பு இருக்கு. டேரக்டர் அது நம்ம எதிர்பார்க்காத டேரக்டர் வரலாம், எதிர்பார்க்காத டேரக்டர் வரலாம், பிடிச்ச டேரக்டர் வரலாம், பிடிக்காத டேரக்டர் வரலாம், என்னமோ வந்துட்டு போறாங்க. அது இப்போதைக்கு நமக்கு தேவையே இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து ஃபேன்ஸுக்காக மட்டுமே கொண்டாடுறதுக்காக மட்டுமே ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அந்த படத்தை மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டு அந்த படம் தான் இப்போ ஒரு 50 நாளுக்கு அப்புறம் நமக்கு அப்டேட்டே போகிறது கிடையாது. டோட்டலாக அதுக்கப்புறம் வந்து 1 வருஷம் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம். அதனால் வர படத்தை என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். என்ன பயமுறுத்துறீங்களா? லைக்கா வந்து ஒண்ணு பண்ணாங்க. அதாவது வந்து 70 லட்சம் ரூபா வந்து ரீமேக் ரைட்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அதை இழுத்து அடிச்சு 15 கோடி ரூபா கட்டினாங்க. இந்த அளவுக்கு பண்ணா அப்புறம் யார் ப்ரோ அக்செப்ட் பண்ணுவா? இல்ல நான் இல்லை அது நமக்கு உறுதியாக தெரியாதுங்கிறனால தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அதில் நமக்கு இந்த அமௌண்ட்டோ இல்லை வந்து அவங்க சொல்கிறது பிரச்சனைகளோ நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் ஒரு கார்பரேட் நிறுவனமாக இருக்கிறவங்க வந்து எப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க எல்லா வகையிலையும். இவங்க வந்து பண்ணதெல்லாம் வந்து எந்த வகையிலுமே ஒரு கடைசியாக வந்து இந்த படத்தில் வந்து எந்த லிஸ்ட்டில் அவங்க சேர்த்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து இது வந்து ரிவெஞ்ச் மோடா இல்லை என்ன மோடுன்னு தெரியல. கடைசியில் வந்து போஸ்டர் வந்து ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட போஸ்டர் ஓட்டல. ஒரு படம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுலேருந்து ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் போஸ்டர் ஓட்டாத ஒரு பெரிய நடிகர் படம் அப்படிலாம் எவ்வளோ பெரிய விஷயம். போஸ்ட்டுங்கிறது கிரவுண்ட் லெவல் ப்ரொமோஷன். இந்த படம் நிறைய பேருக்கு எடுத்துருக்குவாங்களேங்கிறது தெரியுமான்னு தெரியாது எனக்கு. படம் வந்துச்சா வரலையான்னு தெரியலன்னா அடுத்த விஷயம். படம் எடுத்துருக்காங்க, இப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரியுமா தெரியாதானே தெரியாத அளவுக்கு ஆஃப்லைன் ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப லேசி ஒர்க்கு. டிவி ப்ரொமோஷன் ரிலீஸுக்கு முந்தின நாள் நைட்டு போடுறது, இது வந்து அதெல்லாம் வந்து இதெல்லாம் யார் பார்ப்பான்னு கேட்கலாம். பட் ஏன்னா அதில் பார்த்து அதில் வந்து படம் ஆடியன்ஸ் வர எண்ணிக்கை அதிகம். அவங்களாம் அந்த ரிவ்யூஸ் பார்த்தோ இல்லை எது பார்த்தோ ஒரு நடிகர் படம் இப்படி வரப்போது தெரிஞ்சு அவ்வளோதான் படம் வந்து தேட்டருக்கு வந்து பார்ப்போன்னு. அது நான் சொல்கிறது கிரவுண்ட் லெவல் ப்ரொமோஷனு பிளானிங்கு. ஒரு எப்பயும் பாருங்களேன் அவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் ஒரு போஸ்ட் நவீன் சினிமாஸ் அவ்வளோதான், அதை வேடிங் வித்தியாசமாக போட்டு வேடிங்ஸை போட்டு சினிமாஸ்னு போடுறாங்க. அப்புறம் வந்து ஆடியன்ஸ் ரிவ்யூ, அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் நீ ஆடியன்ஸ் ரிவ்யூ ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா? நாங்கள் இத்தனை ஷேர் பண்ணுறோம்ல, யாராவது ஆடியன்ஸ் ரிவ்யூ ஃபுல்லாக பார்ப்பீங்களா? கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 30,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அந்த ட்வீட்டை ஒரு 3000 பேர் 4000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் அந்த 3000 பேர் ட்வீட்டை பார்த்தாலும் அந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்குற 3 பேர்லேருந்து 4 பேர் பார்த்தா தான் உண்டு. அதுவே கஷ்டம் ப்ரோ. அதை தான் ஆடியன்ஸ் ரிவ்யூ. அதான் 3 பேர் 4 பேர் பார்க்குறதே ரொம்ப ரொம்ப ரேரு. அதை தான் ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து எந்த வகையில் செய்யணும்னு எனக்கு தெரியல. ஓகேவா?
அது ஒன்று டெய்லியும் போஸ்டர்ஸ் மட்டும் போட்டு அது படத்தில் உள்ள கிளிப்பிங்க ப்ரோமோ போடுறது கூட என்ன கஷ்டம் ரிலீஸ்க்கு முன்னாடி. வலிமையில ரிப்பீட்டடாக போட்டாலும் அது ஒரு டார்கெட்டு, இது ஒரு டார்ச்சரு, ஒன்றுமே போடாமல் இதெல்லாம் ஒன்று என்ன சொல்கிறது நிறையா. அதாவது இந்த படத்தை பற்றி சொல்லணும் நிறையா சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறது அதை விட்டுருவோம். பாசிட்டிவ்க்கு ஒரே வகையாக பார்த்துட்டு போவோம் அவ்வளோதான். ஆனால் 53 நாள் இருக்கா அதை பார்த்துட்டு அதில் வர ப்ரோமோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க அவ்வளோதான். 64 பற்றி இப்போ வருத்தப்படாதீங்க. இல்ல ப்ரோ, அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல போடுறதே வந்து ஒரு காமெடியான விஷயம் தான் ப்ரோ. ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நல்லா இருக்குங்கிற கண்டென்ட் மட்டும் தான் போடுவாங்க. அவங்களே வந்து நல்லா இல்லைங்கிற கண்டென்ட் எடுத்து போட மாட்டாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அது ஒண்ணு யோசிக்கிறாங்க. அது எனக்கு தான் அதாவது வந்து நான் எல்லா படத்துக்குமே கேட்கிறேன், இந்த படத்துக்கு மட்டும் கேட்கல. எல்லா படத்துக்குமே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஒரு படத்துக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூன்னு போடுறாங்க. எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குங்கிற கண்டென்ட் மட்டும் தான் எடுத்து போட போறாங்க. குறை சொல்ற கண்டென்ட் கட் பண்ணி தூக்கி எறிய போறாங்க. அது ஏன் பண்றாங்க? எனக்கு அது ஒரு டவுட். அது ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்களா? பிரகாஷ் ப்ரோ, சின்ன நடிகர் படத்துக்கு யூஸ் ஆகுங்க. சின்ன நடிகர் படங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது எப்படின்னா வந்து யாராவது ஏன்னா சின்ன நடிகர் படத்துக்கு யாரும் வந்து எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ வந்து ஃபேன்ஸ் பெரிய நடிகர் படத்துக்கோ இல்லை வந்து தெரிஞ்ச நடிகர்களோ மைக்கு நீட்டோன்னு சரி நம்ம சொல்லி ஆகும் அப்படின்னு சொல்கிறக்காக சொல்லுவான். பட் சின்ன நடிகர் படத்துக்கு யாராக இருந்தாலும் வச்சு செஞ்சிருவாங்க நல்லா இல்லைன்னா. உண்மையாகவே நல்லா இருந்தால் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லி போடுறப்ப அவங்களுக்கு ஒரு திருப்தி. ஆனால் சென்னையில் வந்து செட்டப் பண்ணி போடுறாங்க, அது வேறு விஷயம். சென்னையில் உள்ள தேட்டர்ஸ் மட்டும் செட்டப் பண்ணி அதுக்குன்னே வந்து யூடியூப் சேனலுக்கு காசு கொடுத்து கவர் கொடுத்து அவங்கள வந்து சரி ரைட்டு அது ரொம்ப இதாக போக வேணாம். இன்னொருத்தர் பேச வந்தார் பேசி முடிச்சிடும். அவர் ஸ்டார் அஜித் பேச வந்தார், அடுத்து அஜய் பிரசாத் பேச வந்தார். அவங்கள கேட்போம் கொஞ்சம் நேரம். பிரகாஷ் நான் உண்மையை சொல்ல வந்துட்டு மூடிட்டாரு. சாரி புரியல. இல்ல சொல்ல வந்துட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு. இல்லை அதை என்ன சொல்ல வந்தார் சொல்லட்டும். அஜய் ப்ரோ பேசுறா. அஜய் ப்ரோ பிரகாஷ் bro, நம்ம குட் பை அக்லி வந்துட்டு ஏப்ரல் 9th வந்துட்டு பிரீமியர் தமிழ்நாட்டுல இருக்கா? அது ஜஸ்ட் ரூமரா? இல்லை இருக்கு, படம் கன்ஃபார்ம். அது ப்ரீமியர் போடுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது தமிழ்நாடு மட்டும் தானே பிரதர்? அதான் வேர்ல்டு வைடு வருமா? இல்லை இப்போதைக்கு தமிழ்நாடு பிளான் பண்ணுறாங்க. ஆந்திராவில் வந்து மைத்திரி போடுறதுக்கு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஷோ டைம் மட்டும் எப்படின்னு யோசிங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து அவங்க ஷோ போடுறாங்கன்னா பிரச்சனை இல்லை. அங்கே வந்து ஆஃப்டர் டீசர் ரிலீஸ் தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா டீசர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த படம் வந்து ஹைப் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அங்கே இது பண்ண முடியும், ப்ரீமியர் பண்ண முடியும். இப்போ நமக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது அஜித் படங்கிறனாலே ஹைப் வந்துடும். வேறு ஒன்றுமே தேவையில்லை, நமக்கு வேறு எந்த ப்ரொமோஷன் மெட்டீரியலும் தேவையில்லை. ஜஸ்ட் அஜித் படம் ஓகே, ப்ரீமியர் ஷோ போட்டால் ஃபுல்லாக வேறு மொதல் ஷோங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே போகணுன்னா ஏதாவது பேசிக் ஹைப் வேணும்ல. ஏன்னா அங்கே வந்து இப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது அஜித்துக்கு. இப்போ கேம்ப்ளர் டைமில் அதாவது மங்காத்த டைம்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஓகேவா? ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஆரம்பம் படத்தை ரீமேக் பண்ணாங்க, டப்பிங் பண்ணாங்க, அதெல்லாம் பயங்கரமாக வந்துச்சு, எல்லாம் பண்ணுச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காகி சிவா படங்கள் பண்ணி வீக் ஆயிடுச்சு. இப்போ அவங்க டோட்டலாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த மைத்திரி மூவிஸோட ப்ரொமோஷனும் இந்த படத்தோட கண்டென்ட் தான் அவங்களுக்கு வந்து அங்கே ப்ரொமோஷன் மெட்டீரியலாக இருக்க போகுது. அதனால் அவங்க அதெல்லாம் டீசராக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை முடிவு பண்ணிக்குவாங்க, ஆந்திரா தெலுங்கானாவில் போடுறது, மற்ற ஏரியாவில் போடுறதெல்லாம். ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஓவர்சீஸ்லையும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் இங்கே போட்டுட்டு அடுத்த ஒரு இங்கே மொதல் ஷோ முடிகிற தருவாயில் அங்கே ஓவர்சீஸில் ஷோ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே பிரதர், தேங்க்ஸ். பிரகாஷ் ப்ரோ, மூவி அண்ட் லுக் வைஸா சிவாவை சொன்னீங்கன்னா ஓகே. கலெக்ஷன் வைஸ்ல சிவாவை கொண்டே வராதீங்க ப்ரோ. அவரு தான் அந்த பீக்கு. இன்னைக்கு வரைக்கும் விசுவாசம் தான். கலெக்ஷன் வைஸ் தமிழ்நாடு மட்டும் தான் சூப்பர். ஓகே இல்ல ப்ரோ இல்ல, சரி நான் கேக்குறேன். சரி ஓகே, சிவா தவிர மத்த எந்த படம் பண்ணாரு அது எது எக்ஸ்பெண்ட் ஆச்சு நீங்க சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ சிவா கூட பண்ணி 7 வருஷம் ஆச்சு இல்ல, இன்னமும் அவரே சொல்றது வந்து நியாயமா? 7 years ஆச்சு இல்ல சிவா கூட பண்ணி. கடைசியா 2019 பொங்கல்ல வந்துச்சு. இல்ல அதாவது ஒருத்தன் ஒருத்தன் இடிச்சிட்டான்னு வச்சிங்களேன், இடிச்சதுக்கப்புறம் அது வருஷ கணக்காக ஆகிட்டாலும் வீட்டை இடிச்சவன் தானே பிரச்சனை. வருஷம் ஆயிடுச்சு, அவன் பிரச்சனை இல்லை, நம்ம கட்டாம விட்டு நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோதான் கட்டி முயற்சி பண்ணாலும் வீட்டை இடிச்சாச்சு, அது பேசிக்ங்கிறத காலி பண்ணியாச்சு. அது வந்து நான் சொல்கிறது வந்து அதை உண்மையான புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியும். லுக் வைஸு மார்க்கெட் வைஸ் வந்து அஜித்துக்கு வந்து ஓவரால் கிரேஸ் இருந்துச்சு அதர் ஸ்டேட்டில், ஓகேங்களா? எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஓவர்சீஸில் அஜித்துக்கு வந்து முன்னாடி இருந்த மார்க்கெட் இருக்குல்ல, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பில்லா 2க்கு முன்னாடிலாம் வந்து அஜித்துக்கு இந்த ஓவர்சீஸ் ஒர்க் நல்லாயிருக்கும். மலேசியா யூஎஸ் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் சூப்பராக இருக்கும். எதே இருந்தாலே அப்போ வந்து 500K 600K அந்த இது பண்ணிச்சு, யூஎஸில் பண்ணிச்சு. அப்போயே அது பெரிய நம்பர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து டோட்டலாக எல்லாம் சிவா படமாக இருந்துச்சு. டோட்டலாக வந்து இறங்கி படங்கள் இறங்கிட்டு வந்து ஓவர்சீஸில் விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்குது. விஜய் டோட்டலாக அந்த $1 மில்லியன் இப்போ வந்து சூப்பராக வந்து பயங்கரமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா நடிகருக்கும் ஏறிடுச்சு.
அங்க வந்து ரஜினிக்கு கமலுக்கு பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி காலத்துல அஜித்துக்கு இருந்துச்சு. அது வந்து இப்போ பழங்காலம் ஆயிடுச்சு. அது பழங்காலங்கிற வார்த்தை யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிராஜுவலா விஜய்க்கு வந்து அட்லி கூட பண்ணதுக்கப்புறம் கிராஜுவலா இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஏறிட்டு போகுது, அதர் ஸ்டேட் மார்க்கெட் ஏறிட்டு போகுது, பயங்கரமா ஏறிக்கிட்டு இருக்கு. இங்க வந்து நீங்க வந்து தமிழ்நாடு மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகுது அஜித்துக்கு. தமிழ்நாடு மார்க்கெட் முன்னாடி இங்க சிவா வந்ததுக்கப்புறம் சூப்பரா ஏறிட்டு போச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்துச்சு, பி சென்டர் சி சென்டர் வேல்யூ கூட்டிட்டு போச்சு, பயங்கரமா போச்சு. வீரம், வேதாளம், விஸ்வாசம்லாம் டிஎன்சியில் சூப்பர் அஜித்தை வேற லெவலில் ரீச் பண்ணி விட்டுச்சு. அதுதான் வந்து வலிமைக்கு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ். வலிமை நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் சிவா ஏற்படுத்தி கொடுத்த அந்த விஸ்வாசத்தோட பிஎன்சி ஆடியன்ஸ் தான் வந்து வலிமை வந்து ரொம்ப நாள் ஓடி வலிமை செம்மையான கலெக்ஷன், வலிமை கலெக்ஷன் வேற லெவல் கலெக்ஷன். அது காரணம் சிவா ஏற்படுத்தி கொடுத்த ரூட்டு தான். தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் சிவா வந்து பிஎன்சியில் நல்லா இன்னும், அதாவது அஜித் வந்து ஏற்கனவே மாஸ் ஆடியன்ஸுக்கு அப்பீல் பயங்கர அப்பீல் இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டு போய் கொடுத்தது வந்து டோட்டல், அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி விருப்பப்படுவாங்களோ அப்படி. ஏன்னா அஜித் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் படங்கள் ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் வந்து அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆனது இல்லை. ஒர்க் அவுட் ஆனது மீன்ஸ் ஃபேன்ஸ் மட்டும் கொண்டாடுவாங்க. இப்போ வந்து திருப்பதியே ஒரு படம் எடுத்துக்கல, திருப்பாச்சி சிவகாசி விஜய்க்கு படம் பண்ணாங்க, அது ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. திருப்பதி வந்து அந்த அளவுக்கு இல்லை, படம் போச்சு. பேரரசு ஏவிஎம்க்கு அது லாபகரமான படம் தான், பேரரசுக்கு ஹிட் படம் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இப்போ நம்ம ஃபேன்ஸுக்கு பிடிக்குமா கேட்டால் அந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்குமா பிடிக்காது சொல்ல முடியாது. ஆனால் சிவா கொடுத்தது பிஎன்சி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபேவரபிளான முடிவு, ஃபேவரபிளான மூவி எல்லாமே. அதனால சிவா படம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரவுண்ட் லெவல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி மற்றது எல்லாமே பாதிப்பு தான் கொடுத்துருக்கு. இன்னும் அவர் கூட படம் பண்ண வேணாம் நான் சொன்னது கிடையாது. அப்பயுமே வந்து இப்போ அட்லி பண்ண மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு குறை. ஏன்னா ஒரு படம் அட்லி கூட படம் பண்ணதுக்கப்புறம் விஜய் கூட படம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து விஜய் இன்னொரு டேரக்டர் கூட படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த படம் அட்லி படம் பண்ணுவார். திரும்ப 3 படம் பண்ணாங்க அவங்களும். ஆனால் ஒரு படம் கேப்பு ஒரு படம் கேப்பு ஒரு படம் கேப்புன்னு இருந்துச்சு. அது சிவா பண்ணியிருந்தா இந்த குறையே வந்திருக்காது. இதுவுமே நல்ல ஒரு மொரட்டு காம்போவாகவே இருந்திருக்கும். இப்பயுமே அது வந்தாலும் காம்போ வந்தாலுமே கண்டிப்பாக வந்து கிரவுண்ட் லெவல் ஆடியன்ஸ் கொண்டாட தான் போறாங்க, ஃபேன்ஸ் கிரவுண்ட் லெவல் ஃபேன்ஸ் கொண்டாட தான் போறாங்க, ஆன்லைன் ஃபேன்ஸ் தான் திட்ட போறாங்க, திட்ட போறோம், அது வேற விஷயம். நான் திட்டுவேன், ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, என்னோட நான் சொல்றேன் ப்ரோ. இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப விஸ்வாசம்ல வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட் தமிழ்நாடு ஷேர் அவருது, அதுதானே. இப்ப அதுக்கு அடுத்த படம் வந்து அவர் பண்ணும்போது வந்து கட் ஆயிடுச்சு, போயிட்டாரு. வேதாளம்க்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் கொடுக்குறாரு. அது ரொம்ப தப்பா தெரியலையா ப்ரோ? அது மத்ததெல்லாம் விடுங்க, அவர் பேஷனுக்காக படம் பண்றாரு, ரேஸ் போறாரு, அதெல்லாம் விடுங்க. வருஷத்துக்கு ஒரு படம் கரெக்டா கொடுத்துடணும்ல. உண்மைதான். அதுலயே ஒரு இருக்கு விஷயம் இருக்கு. இப்போ எதுனா இப்போ வருஷத்துக்கு நீங்க ஒரு படமோ அல்லது 2 படமோ வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுல நீங்க விடாமுயற்சி மாதிரி ரிஸ்க் எடுத்தா உங்களுக்கு கிடையாது. அது பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பெரிய எஃபெக்ட்லாம் கொடுக்காது. நீங்களே இந்த விடாமுயற்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒரு 3 மாசம் முன்னாடி 4 மாசம் முன்னாடி ஒரு படம் வந்திருந்து அதே ஒரு 6 மாசம் முன்னாடியே இல்லை 1 வருஷம் முன்னாடி கூட படம் வந்திருந்தா கூட அடுத்தது விடாமுயற்சி வந்தா கூட இந்த அளவுக்கு இருந்தா இருக்காது. நீங்க 2.5 வருஷம் வச்சு ஒரு படம் கொடுக்குறீங்க, 2 வருஷம் வச்சு ஒரு படம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த படம் ஃபேன்ஸுக்காக தானே வரும். ஃபேன்ஸ் வந்து திருப்திப்படுத்தலைன்னா என்ன ஆகுங்கிறத இப்போ குறை. இப்போ எனக்கு படம் நல்லா இருக்கு, ஆனால் படம் வந்து மற்றவங்களுக்கு பிடிச்ச கேட்டால் இல்லையே. நான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தேன், எனக்கு படம் பிடிச்சிருக்கு, நான் படத்தை பற்றி நிறையா சொல்லலாம், நிறையா பேசலாம், படம் பாசிட்டிவாக பேசலாம். பட் பெரும்பாலான ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கா? பெரும்பாலான ஆடியன்ஸ் கேட்கறது என்ன? நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரோம், அந்த என்டர்டைன்மெண்ட் படத்தில் இல்லை அப்படின்ட்டு போகிறாங்க, முடிஞ்சு போய் அவ்வளோதான். அது வந்து படம் தெரியும் 2 கேட்டா இது பார்த்தா நான் சொல்கிறேன். திரும்ப 2 வருஷம் கழிச்சு நீங்கள் படம் விட்டீங்கன்னா இந்த ஆபத்து வரும். நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு படமாச்சு கொடுத்துடணும், அது பேசிக் நீடு. ஆனால் அவர் அது சொல்கிறாரு, நான் வந்து மற்ற எனக்கு இதுதான் சொல்லணும், இது செய்யணும்னு சொல்லி இன்னொரு சரியாக செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. அவரோட விருப்பம், அது அவரோட செலக்ட் சாய்ஸ், உண்மையாக மாற்றி தான் ஆகணும், அவரோட முடிவு, அவ்வளோதான். பிரதர், விடாமுயற்சி வந்துட்டு நம்ம பொங்கல் வந்திருந்தா கூட வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து சேஃப் பெட்டா போயிருக்கும். இந்த மெயின் பிரச்சனை வந்து இந்த லைக்கா பண்ண இந்த ரிலீஸ் டேட் கன்ஃபியூஷன் தான் மெயின் ப்ராப்ளமே. அதுதான் படமா பார்க்கும்போது படம் வந்து நல்லதா இருக்கு. இது மொத்தமா லைக்கா வந்துட்டு நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க, அதுதான் உண்மை. இல்ல, இந்த பாயிண்ட் நான் ஏத்துக்கிற மாட்டேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா லைக்கா வந்து தலைக்கிட்ட வந்து ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இவர் செலக்ட் பண்ண ஸ்டோரியை வந்து அவங்க படமா எடுத்தாங்க. இவருக்கு வந்து கொடுத்த சம்பளத்துக்கு எல்லாமே செஞ்சாங்க. ஆனா அவங்களுடைய பினான்சியல் இஷ்யூஸ் காரணமா அவங்களால வந்து முடியலை. இப்ப வந்து நீங்க எல்லாருமே, இப்ப நானும் ஒரு குடும்பத்துக்கு தலைவர், நீங்க எல்லாருமே குடும்பத்துக்கு தலைவர். நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான். சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட தேவைகளை வந்து சில நேரம் அன்னைபிள் டு நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம், அந்த கண்டிஷன்ல தான் இருக்கிறோம். அதே போலதான் இவர். ஆனா வந்து லைக்கா வந்து தலை சொன்ன இவருடைய ஒப்பீனியனை வந்து அவங்க மதிச்சு அந்த படமா எடுத்தாங்க.
இந்த படத்துல இன்னைக்கு வந்து கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ரொம்ப லோயஸ்ட், அதாவது லோக்கல் மார்க்கெட்ல கலெக்ட் பண்ண படமா தான் எனக்கு தெரியுது. தலையோட லாஸ்ட் 10 வருஷத்துல ஒரு படமா எடுத்தா, அதான் என்கேபி கூட இதை கூட, அதாவது நேர்கொண்ட பார்வை கூட இதை விட கூட தான் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து மக்கள்கிட்ட கிடைச்ச வரவேற்பு அதெல்லாம் இருந்து பார்த்தா. பட் எனக்கே இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் வந்து இவர் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும்தான், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. ரைட்டு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சிவா கூடவும் படம் பண்ணணுங்கிறீங்க, லைக்கா கூடவும் படம் பண்ணணுங்கிறீங்க, ஆனா ஐயா கேரியரும் நல்லா வரணுங்கிறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அம்மாவோ ஒய்ஃபோ. ஆனா பொறுமையா வண்டி ஓட்டிட்டு வந்துருங்கம்பாங்க. சரி ரைட்டு வரேன், இப்போ சீக்கிரமும் வரணும் பொறுமையா வரணும். அதே சமயத்தில் வரும்போது காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்கம்பாங்க. ஏன்னா அது முன்னுக்கு முன் முரணாவே இருக்கேன்னு. அது மாதிரி லைக்கா கூடயும் ஒர்க் பண்ணுங்கிறீங்க, சிவா கூடயும் ஒர்க் பண்ணுங்கிறீங்க, மார்க்கெட்டும் நல்லா வரணுங்கிறீங்க, பாக்ஸ் ஆஃபீஸும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுக்கிறீங்க. பிரகாஷ் சரி ரைட்டு இல்ல நினைச்சா ப்ரோ, நம்ம நான் லைட்டா அடுத்தது வந்து கேட்போம். என்ன உட்கார்ந்தா சொல்றேன்னா, நான் பண்ணிடலாமே. உண்மையாலுமே சொல்றேன் ப்ரோ. நீங்க சொன்னீங்கல்ல அந்த பில்லா டு ஆரம்பம்ல இருந்து ஒரு ப்ரோ கேக்குதா பிரகாஷ் ப்ரோ? கட் ஆயிடுச்சு இல்ல கட் ஆயிடுச்சு புரியல பிரகாஷ் புரியல நீங்க புரியல இல்ல புரியல பேசும்போது ப்ரோ, புரியல, ரெண்டு பேரும் நீங்க கேட்கல. அப்பப்ப கட் ஆயிடுதுண்ணா நீங்க பேசுறப்ப இல்ல நீங்க ரேரா. இந்த நான் ஆரம்பம் பேசுறது கட் ஆகுதா? சுத்தம். ப்ரோ, இந்த நல்லா பிரேக் ஆரம்பம் ஆகுதுண்ணா. பில்லா டு டைம்ல ஒரு மார்க்கெட் இருந்துச்சுன்னு இல்ல இல்ல, சொன்னீங்கல்ல, எல்லாம் ஒரே இடத்துல பேசுறீங்க. இல்ல இல்ல, அஜித் குமார் ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். எல்லாரும் ஒரே டைம்ல பேசிட்டு இருக்கீங்க. யாருமே விஷால் ப்ரோ ஏதோ பேசலையே. பேச வந்தாரு. அப்படியா? இல்ல வேற யாரும் இல்லண்ணா இல்ல, பேச பிரகாஷ் அண்ணா விஷால் ப்ரோ நீங்க ஏதோ பேசுறது பேசிட்டு இருந்தாரு. பிரேக் ஆகுது கொஞ்சம் அப்பப்ப, அதான் என்னன்னு சொன்னேன், வேற எதுவும் இல்ல. சுத்தம். நான் இவ்வளவு நேரம் பேசுன கேட்டுச்சா? இல்ல கேட்டுச்சு இல்லண்ணா கேட்டுச்சு கேட்டுச்சா ப்ரோ, ஓரளவு கேட்டுச்சு. கண்டென்ட்? அங்கங்க ஃபர்ஸ்ட் பிரேக் ஒன்னு ஆகுது. ரெண்டு இடத்துல ஒரு 10 வார்த்தை பேசுனீங்களா அதுல ஒரு வார்த்தை பிரேக் ஆச்சு. பிரகாஷ் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க அந்த ஆரம்பம் பில்லா டைம்ல வந்து அந்த ஒரு மார்க்கெட், ஓவர்சீஸ் மார்க்கெட் இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அத நீங்க பாத்தீங்கன்னா துணிவுல வேற லெவல்ல அது கம்பேக் கொண்டு வந்து வச்சாங்க. அது அது ஓகே, கரெக்ட் தானே? அந்த படத்துக்கு அதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஹையஸ்ட் ஓவர்சீஸ் கலெக்ஷன் வந்து துணிவு தானே பண்ணுச்சு. ஆமா, அது உண்மை. நீங்க சொல்றது இப்ப 100க்கு நம்ம 100 என்ன, உண்மை. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் தப்பா சொல்லாது, அவர் செலக்ட் பண்ற மூவி இப்ப அது சஸ்டைன் பண்ற மாதிரி அடுத்த மூவி பண்ணணும்ல ப்ரோ, அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இப்ப துணிவுல வந்து அவங்க என்ன எதிர்பார்த்து அவங்க பார்த்து அவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுன்னா அந்த மாசு கமர்ஷியல். இப்ப அவர் செலக்ட் பண்ற மூவி நான் தப்பா சொல்ல, பட் அதை சஸ்டைன் பண்றதுக்கும் அதுக்கான ஸ்டோரி ரெடி பண்ணும்ல. இல்ல, உண்மை சொல்லியிருந்தா இந்த படத்துல வந்து மகிழ் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கறதுதான் என்னோட இது. நானும் வந்து ப்ரோ பாத்தீங்கன்னா முதல் அவர் தான் முன்னாடியே பொருள் சொல்லிட்டாரு ப்ரோ, மகிழ் தான் எக்ஸ்பெக்டேஷனை முன்னாடி ஃபுல் சொல்லிட்டாரு, பண்ணலன்னு சொல்லவே என்ன முடியாது. ஸ்டோரின்னு அவர் சொல்லிட்டாரு. வந்து மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே இருந்தே, 1 மந்த் இல்ல, ஒரு 2 வீக்ஸாவே எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டாரு, இது வந்து ப்ரோ ஃபுல்லாவே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, நீங்க எதிர்பார்க்கறது எதுவுமே இருக்காதுன்னு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இது வந்து இல்ல ப்ரோ, எப்படின்னா ஆமா ப்ரோ, என்ன இருந்தால் கேட்டகரி தான் இல்ல ப்ரோ, கிட்டத்தட்ட. அது வந்து இல்ல இல்ல, நான் நான் சொல்றேன் ப்ரோ, அது எப்படி இருந்தாலும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அடி விழுகும், நம்ம சேஃப் பெட்ட நம்ம போயிடலாம். இல்ல இல்ல, அதுதான் ப்ரோ ப்ரோ அவரோட அப்படி எப்பவுமே இல்ல இல்ல மனநிலை. மகிழ் இல்ல இல்ல பண்ற ஆள் கிடையாது. அவரோட ஸ்கிரீன் பிளே மேல இல்ல 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 அவர் வந்து நீங்க சொல்ற இது என்ன ரைட். ஆனா இருந்தால் பட்டு நடந்தா பாத்தீங்கன்னா அதே தான் ஒரு நடந்திருக்கு. என்ன இருந்தாலும் இப்படிதான். நான் மூவி பார்த்துட்டு இல்ல இல்ல இல்ல, இதுல ரெண்டு டிஃப்ரெண்ட் பேரும் எதுவும் ஒரே இடத்துல இல்ல இருக்காது. பேச இல்ல 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 இல்ல, இல்ல, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பேச வேணாம், ஒரே இடத்துல பேச வேணாம். ஸ்மார்ட் சரி ப்ரோ, ஓகே, நீங்க இது உங்க நான் ஒப்பீனியன் லாஸ்ட் ஒரு சொல்லுங்க, வீக்கே கிரிக் நான் சொன்னதான். சொல்றேன். இப்ப கூட பிரகாஷ் ப்ரோ சொன்னார்ல, இது வந்து 2 வருஷம் வெயிட்டிங் பண்ணி வந்ததால தான் இந்த படத்துக்கு இவ்வளவு மிக்சட் ரிவ்யூஸ். கன்சிஸ்டன்ஸா ஒரு படம் கொடுத்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காது படம். சரி விடுங்க, நமக்கு தான் வருஷம் படம் வந்திருக்குல்ல, அப்படி போயிருப்பாங்க. இது ப்ரோ 2 ஃபர்ஸ்ட் ஆஃப் வருஷம் ஆல் கழிச்சுன்றப்ப குட் பேட் அக்லி வந்து ஃபர்ஸ்டா வந்திருந்தா கூட, இது அப்புறம் வந்திருந்தா கூட இவ்வளோ அடி வாங்கியிருக்காது. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் இல்ல, படமா ஒரு இல்ல, அவ்வளவுதான். அவங்க கிரிப்பிங்கான எக்ஸ்பெக்ட் ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கணும்ல. ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கணும்ல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு மாஸ் இன்ட்ரோடக்ஷன் எதுக்குமே கொடுக்க வேண்டாம். ஆனா பட் வந்து நான் அதாவது படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணும் பாத்தீங்களா, அது வந்து எங்கேயுமே எனக்கு வந்து, அதாவது ஒரு சில சீனுக்கு மட்டும்தான் எனக்கு கிடைச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலையில 6:30 ஷோ பாக்குறேன் பெங்களூர்ல. ஒரு நல்லா எடுத்திருக்காங்க படம், எல்லாமே வந்து ஓகே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கேமரா அது இது எல்லாமே ஓகே, அனிருத்தோட பிஜிஎம் எல்லாமே ஆக்ஷன்லாம் இருந்துச்சு செகண்ட் ஹாப்ல. பட் வந்து பாத்தீங்கன்னா சில வந்து ஒரு ரொம்ப பிளாட்டாவே போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து மகிழ் வந்து இன்னுமே நல்லா பண்ணியிருந்திருக்கலாம், அதாவது வந்து அப்படிங்கறதுதான். ஹலோ ஸ்டார்ஜி மத்தபடி இதுல இல்ல இனி ஒண்ணும் மகிழ பேசுறதுக்கு இல்ல, வந்து மனசு ரொம்ப கேக்குதுங்களா? கஷ்டமா தான் இருக்கு. இல்ல ஒரே ஒரு இதுங்க. ஸ்டார்ஜி ப்ரோ கேக்குதுங்களா கேக்குதுங்க. உங்களுக்கு? ப்ரோ நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? கேக்குது. அவர் தான் சொல்லுங்க மகிழ் சொல்லுங்க ப்ரோ. ஆல்ரெடி 1 மந்த் முன்னாடியே சொல்லிட்டாரு, இது என்ன மாதிரி ஜானர், யார் கதை கொடுத்தா, அதுக்கு என்ன ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லிட்டாரு. நீங்க வந்து இப்ப போயிட்டு நான் வந்து இந்த படம் பிரேக் டவுன் பாத்திருக்கீங்களா இல்லையா முன்னாடி? இல்ல அட்லீஸ்ட் ஸ்டோரி லைன் தெரியுமா உங்களுக்கு முன்னாடியே? கரெக்ட் தானே? இல்ல நீங்க இல்ல, நான் எல்லாத்தையும் பாக்கல. தெரிஞ்சுட்டே உண்மை இல்ல சொன்னா ப்ரோ, பாக்கல, நான் பொய் சொல்லக்கூடாது. இல்ல ஆல்ரெடி பிரேக் டவுன் பார்த்துருக்கோம் ஆ, நம்ம.
அந்த படம் எப்படி இருக்கும்னு தெரியும் நமக்கு. இவரும் அதே படம் தான் பண்ணிருக்கேன்றாரு. நான் இன்ட்ரோவில் மாசின் வைக்கலன்ட்டாரு, இன்ட்ரோ கொடுக்கலன்ட்டாரு, வேற கமர்ஷியல் எலிமெண்ட் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் நான் வந்து எதுவும் எதிர்பார்க்கலனாக்கா ஆல்ரெடி பிரேக் டவுனே நமக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டோரி சூஸ் பண்ணதான் ப்ரோ தப்பு, அவ்வளவுதான். அதை நம்ம டேரக்டரை ப்ளேம் பண்ணியோ இல்ல மத்தவங்கள ப்ளேம் பண்ணியோ யூஸ் கிடையாது. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல இந்த ஸ்டோரி எல்லாம் ஒரு தப்பு இல்ல. ஆக்சுவலா லியோவோட ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குல்ல, ஹிஸ்டரி ஆஃப் லென்ஸ், அதெல்லாம் மொக்க படம். அதவே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அவங்க கொடுத்துருப்பாங்க. நீ ஹிஸ்டரி ஆஃப் லென்ஸ் பாத்துருக்கீங்களா? அது வந்து அவங்க கமர்ஷியலா எடுக்கணும்னு பண்ணாங்க, இதை வந்து அவங்க கமர்ஷியல் எடுக்க வேணாம்னு பண்ணாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸோட கம்பேர் பண்ணா பிரேக் டவுன் எவ்வளவோ நல்ல படம் தான் ப்ரோ. இருங்க ப்ரோ, அதான் சொல்ல வரேன். ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் வந்து கமர்ஷியலா எடுக்கணும்னு லியோ பண்ணாங்க, இவங்க கமர்ஷியல் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இது விடாமுயற்சி பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இதையும் அதே மாதிரி அவங்க கமர்ஷியல் எடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இதே மாதிரி லியோ மாதிரி அவங்களும் வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். அவங்க தான் எதுவுமே வேணான்னு தானே டிசைட் பண்ணதே அவங்க. நீங்க அதுல போயிட்டு ஏன் இது இல்ல அதுலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க திரும்ப. அவங்க பிளானே அதுதானே, எதுவும் வேணாம் எனக்கு கமர்ஷியல் காமன் ஹீரோவா நடிக்கணும்னு நினைச்சாதான் தப்பு ஆக்சுவலா. அதுதான் பிளேம் ஆக்சுவலா. ஏன்னா அவரு இப்ப இருக்கிற ரேஞ்சுக்கோ இல்ல ரோலுக்கோ வந்து ஒரு காமன் ரோல் பண்ற ஸ்டேஜ்ல அவர் இல்ல ஆக்சுவலா. பட் ஏன் அவர்கிட்ட போய் அவர் ஏன் எதிர்பார்த்தாருன்னு எனக்கு தெரியல, அவ்வளவுதான். இதுல போய் நம்ம டேரக்டரை பிளேம் பண்றதுல சீரியஸா தப்பு, எனக்கு எதுவும் குறையா தெரியல. அவரே ஏதோ சொல்லிட்டாரு, ஒரு தடவை ஓன் ஸ்டோரி கொடுத்து பாருங்க அவர்கிட்ட, அவர் அப்ப மிஸ்டேக் பண்ணா நம்ம ஒரு பிளேம் பண்ணலாம். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம இவரு என்கேஜிங் எடுக்கலன்னு சொன்னது எப்படி இது ப்ரோ? நல்லா பேசுனீங்க. இல்ல அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலை சூஸ் பண்ண ஒரு ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா லைக்கா பிளஸ் வந்து மகிழ் இவங்க 2 பேரையும் வந்து ஒரு அவங்க இருந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரு கீழே வந்து இறக்கி கூட்டிட்டு வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனல் ஃபீலிங் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. லைக்காவும் நம்ம எதுவும் அவங்க ஓகே அவங்க ஃபீல் அவங்க வந்து பாவமா ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்க இதுவும் பண்ணல ப்ரோ. அவங்களும் நம்ம நிறைய யாரா நியூ இயர் அன்னைக்கு வந்து போஸ்ட்பான் பண்றேன்னு சொன்னது, அது மாதிரி நிறைய அவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. பொங்கல் ரிலீஸ் பண்ணல, ஒழுங்கா ஷூட்டிங் போற இது பண்ணல, அவங்களே சொல்றாங்க. இல்ல ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன், நடுவுல மட்டும் ஒன்னே சொல்லிடுறேன். அந்த நியூ இயர் அன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல நைட்டு, அப்போ வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ட்வீட்ல வந்து ஒரு வார்த்தை இருக்கும், என்ன எது நடக்குமோ தெரியாது, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து நல்லா இருக்கணும், நல்ல ரிவ்யூஸ் வாங்கணும், ஆனால் லைக்கா அவங்க வந்து பணம் எதுவும் வரக்கூடாது, ஓடக்கூடாது, லைக்கா வந்து இன்னும் நஷ்டமாயிரணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ட்வீட் பார்த்துருக்கேன். ஏகே ஃபேன்ஸோட ட்வீட் சாபம் பழிச்சிருச்சா என்னன்னு தெரியல. இல்ல ப்ரோ, ஓரளவுக்கு நல்ல டோட்டலாவே வந்து முழுத்தாவே போயிருச்சு, அப்படியே என்ன கொடுமைன்னு தெரியல. போங்க. உண்மை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. மகிழ் தான் ப்ரோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சொல்லிருப்பாரு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கால் எனக்கு அஜித்ல இருந்து வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நான் வந்து பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு காமன் பர்சனா நம்ம பார்த்தா என்ன நினைக்கிறோம், அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது, ஆனால் அந்த சான்ஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா அமையல, எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் வந்து ப்ராப்பராக அமையல. ஸோ நான் வந்து ஃபீல் பண்ணேன்னா அது மகிழுக்கு தான் ஃபீல் பண்றேன், லைக்கா கிடையாது. மேபி அஜித் வந்து அடுத்த படமோ இல்லை அடுத்த படமோ ஏதோ ஒரு படம் வந்து கண்டிப்பா மகிழுக்கு வந்து ஓன் ஸ்டோரியில ஒரு சான்ஸ் தரலாம். அவரும் பொட்டன்ஷியல் உள்ள ஆளு தான். அஜித்துக்கு வந்து கரெக்டான படம் பண்ற டைரக்டர் தான் அவரு, ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்க டைரக்டர் ப்ரோ. வேற மாதிரி சம்பவம் கொடுப்பாரு அவருக்கு. நான் அவர் நினைச்சு தான் ஃபீல் பண்றேன், மற்றபடி எனக்கு லைக்கா நினைச்சு ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை ப்ரோ. மேபி நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வேணும் நமக்கு, மார்க்கெட்டிங் நல்லா பண்ணும் ப்ரோ. இந்த காலத்துல எந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாம லாஸ்ட் 30 daysல தான் நான் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன்றதே ஃபர்ஸ்ட், அதெல்லாம் ஒரு லெட் டவுன் தான் ப்ரோ அதெல்லாமே ஆக்சுவலா. உண்மை சொன்னீங்கன்னா மனசு இது வந்து யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா உண்மையாலுமே சீரியஸ் சொல்றேன், இது வந்து பிஆர் டீம்கிட்ட தான் மிகப்பெரிய ஒரு குறையே. என்ன வேணா சொல்லுங்க, அவங்களாம் பெஸ்ட் 30 வருஷம் கூட இருக்காரு அப்படி இப்படிங்கிறாருன்னா பேசிக் கிரவுண்ட் லெவல்ல என்ன தேவை அப்படிங்கிறது அந்த பிஆர் டீமுக்கு இல்லை. அது முக்கியமா ஏகே பிஆர் டீம் சுத்தமாவே இல்லை. அந்த ஒரு பேசிக் சென்ஸே இல்லைங்கிற வேர்டை கூட நான் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கிறேன், எந்த படம் அஜித் படமும் கிடையாது, பெரும்பாலான படம் ஓடணும் அப்படின்னாலே என்ன முதல் செய்யணும் அப்படின்னா ப்ரொமோஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அது ப்ரொமோஷனா நான் சொல்றது நீங்க வந்து ஆடியோ லான்ச் வைங்க, இல்ல ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வைங்க, இல்ல ஒவ்வொரு ஊரா போங்க, அதெல்லாம் சொல்ல வரல. ஒரு படத்துக்கு பேசிக் ப்ரொமோஷன் ஒன்று இருக்குல்ல, என்னன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியோ 4 மாசத்துக்கு முன்னாடியோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடுவாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டு அந்த படத்தை நல்லா ஒரு இதாக போட்டு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு ஒரு செகண்ட் சிங்கிள் விடுவாங்க. அப்புறம் ஒரு டீசரோ கிளிம்ஸோ படத்துல இருந்து விடுவாங்க. அப்புறம் வந்து மிச்ச இருக்க சாங்ஸ் எல்லாம் விட்டுட்டு கடைசியா ரிலீஸ்க்கு முன்னாடி ட்ரெய்லரு, அப்புறம் டிவி ப்ரோமோஸ் இதெல்லாம் விடுவாங்க. இதெல்லாம் வந்து படத்துக்கு பேசிக். ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் மெட்டீரியல் இதுதான். அது சொல்ல போனா விசிட்டிங் கார்டே சாங்ஸ் தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு படத்துக்கு சாங்குங்கிறத 30 நாளைக்கு முன்னாடி சாங் வர்றது,
30 நாளைக்கு இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப இல்ல லியோ படத்துல நான் ரெடிதா பாட்டு எப்ப விட்டாங்க? ஜூன் 22 விஜய் பிறந்த நாளுக்கு விட்டாங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு? அக்டோபர் 19 ரிலீஸ் ஆச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிங்கிள். எப்படி 4 மாசமா? ஜூனுக்கும் அக்டோபருக்கு 4 மாசம். 4 மாசத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட முழுசா 118 நாள் முன்னாடி, கரெக்டா சொல்லணும்னா 118 நாளைக்கு முன்னாடி சாங் விடுறாங்க, டிவியில போடுறாங்க, பாட்டு போடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க. டிவியில போடுறோம், டிவியில ரிப்பீட்ல போட்டீங்கன்னா பாட்டு வந்து வைப் ஆயிருது. தியேட்டர்ல வந்து பாக்குறப்ப அப்படியே தோட்ட வைப் போட்டு பல பட்டை கிளப்ப போறாது. எல்லாமே பட்டை கிளப்பலாம். அது எந்த படமா இருந்தாலும் சரி, ஒரு விஜய் படம் இல்லை, எல்லா படத்துக்கும் அதான் நடக்கும். முன்னாடியே ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணி அதை வந்து ரீச் பண்ணி பயங்கரம். நீங்க ஒரு நல்ல பாட்டு படத்துல ஒரு நல்ல பாட்டு, கதைக்கு முக்கியமான படம் தனியே பாட்டு எடுத்தீங்களேன், விடாமுயற்சி பாட்டு ரிலீஸ்க்கு முந்த நாள் லைட் ரிலீஸ் பண்றீங்க. அதை இந்த நாள் ரிலீஸ் பண்ணி அந்த பாட்டை ஒருத்த மனசுல ஏற்றி கதைக்குள்ள அது படத்துல வரும்போது பாட்டு நல்லா இருக்கு. ஆனா அதே அந்த பாட்டை வந்து முன்கூட்டியே ஒருத்தர் அந்த பாட்டை கேட்டு அந்த ஃபீல் ஆயிருந்தா அந்த பாட்டை எல்லாம் பாடி அந்த அந்த அதாவது 2 பேரும் பிரியறதுக்கான ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் ஆடியன்ஸ்குள்ள கடத்தப்படணும். கடத்தப்பட்டதான் அந்த கேரக்டர் மேலேயும் அந்த 2 கேரக்டர் மேலேயும் நமக்குள்ள உள்ள போவோம். இல்லைன்னா அது அஜித் த்ரிஷாவா தான் தெரியும், அர்ஜுன் கையலா தெரியாது. அஜித் த்ரிஷாவா தெரிஞ்சா ஒரு யூஸும் கிடையாது. அர்ஜுன் கையலா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அதுக்குள்ள ஒன்ற முடியும். அந்த உணர்வு உங்களுக்குள்ள கடத்தப்படும். அதுக்கு அந்த பாட்டு உங்களுக்கு முன்கூட்டி ரிலீஸ் ஆகணும். எவனாச்சும் ஒருத்தர் ரிலீஸுக்கு முன்னாடி அந்த பாட்டு ரிலீஸ் நல்ல பாட்டு, அது மொக்க பாட்டுறதா கூட போய் தொலைப்போ அப்படி விட்டுலாம். அந்த பாட்டு உண்மையா நல்ல பாட்டு, சூப்பரான அது இன்டர்லூட் வேர்ட்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். அது அப்படி ஒரு பாட்டு கொடுங்க. இதெல்லாம் என்ன பேசிக், என்ன எந்த ஐடியான்னு தெரியல. இதெல்லாம் வந்து அவங்க டோட்டல் அவுட்டட். 25 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? இப்பயே குட் பை டக்லி எடுத்துங்க. குட் பை டக்லி படம் வந்து 53 நாள்ல ரிலீஸ். இந்நேரம் அந்த படத்துக்கு என்ன வந்திருக்கணும்? ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கணும். இப்ப மே 1 ரிலீஸ் ஆக போற ரெட்ரோக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருச்சா? மே 1க்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் 20 நாளா எத்தனை நாள் இருக்கு? மே 1னா எத்தனை? 21 நாள், 20 நாள் வைங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்று விடணுமா இல்லையா? அது நல்லா இருக்கும், கெட்டா இருக்கும், எப்படியோ இருக்கு. படத்துல எது பெஸ்ட்டோ அது படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிளா விடணும். அதுக்கப்புறம் ஒரு கிளிம்ஸ்னு ஒன்று விடணும், அதுக்கப்புறம் டீசர்னு ஒன்று விடணும். ஆடியன்ஸ் என்கேஜா வச்சுக்கணும். பயங்கரமா உங்களுக்கு வந்து பயங்கரமா இருக்கணும் ஒரு படத்துக்கு. இந்த படம் தான் ஏற்கனவே நல்லா பாசிட்டிவ் வைப்ல இருக்க படம் அஜித் ரசிகரை பொறுத்த வரைக்கும். அதையாச்சும் ஃபுல் பாசிட்டிவா வச்சு படத்தை வந்து கொஞ்சம் அதிகமா இது பண்ணலாம், ஒரு ஹைப் கிரியேட் பண்ணலாம், ஓப்பனிங் கொண்டு வரலாம், நல்ல லாங் ரன் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சா அது பண்ணலாம். இவங்க ஒரு பேஸ் போதும் எங்களுக்கு ஏகேங்கிற, அதாவது திரைப்படம் வேண்டாம் புகைப்படம் போதும் தலை அப்படின்னு ஃபேன்ஸ் சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு. இன்ன வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னு அந்த ஆதிக்கு என்ன பண்றாரு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதை விடுறதுக்கு இந்த பிஆர் டீம்லயோ இல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயோ, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ரெடியா தான் இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல முன்கூட்டியே அவங்க பிப்ரவரி 1ல இருந்து அவங்க ரெடியா தான் இருக்காங்க. படத்துல இருந்து அப்டேட் விடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. பிஆர் டீம்ல இருந்து எந்த ஒரு இதுவும் வரல, ஒப்புதல் வரலங்கிறத செய்தி. அப்ப ஆதிக்கு வந்து படத்தை எடுத்து ஃபேன் பாய் சம்பவமா பண்ணி என்ன யூஸ்? ஒரு ஃபேன் பாய் சம்பவங்கிறது என்ன? ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற வைக்கிறதுக்கு. அதை உங்களுக்கு என்ஜாய் பண்ண விடுறல, அப்ப என்னத்த நீங்க பிஆர் டீம் என்னத்த பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் பேசிக்கே தப்புங்கிறேன், நான் பேஸ்மெண்டே தப்புங்கிறேன். அதுக்கப்புறம் தான் திட்டணும்னா லைக்காவை திட்டியோ இல்ல மகிழ் திருமணி திட்டியோ ஒரு யூஸும் இல்லை. அந்த ஒரு மீம் ஒன்று இருக்கணும், ஒரு பயணம் இல்லை அப்படிங்கிற மீம் இருக்கும்ல, அது நீங்க திட்ட வேண்டியது எல்லாமே சுரேஷ் சுந்தரா, டன் சேனல், அங்க வேலை பாக்குறவங்க, இல்ல டேட்டா நீங்க ஏகே கூட திட்டலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அவுட்டர் நீங்க யார திட்டணும் அங்க திட்டணும். இல்ல ப்ரோ, போன வாரம் தான் ப்ரோ, ஒரு வாரம் தான் ஆயிருக்கு படம் ரிலீஸ் ஆகி. அதுக்குள்ள எப்படி ப்ரோ? மேபி இந்த மந்த் எண்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க ப்ரோ. ஏகேவை திட்டணுமா? பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, ஹீரோ டிமாண்ட் பண்ணா அந்த ப்ரொடியூசர் வந்து அதை தட்ட முடியாது. இப்போ ரஜினி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அக்டோபர் 10 வந்தே ஆகணும், எனக்கு இப்பெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணும் அப்பெல்லாம் வந்து டிமாண்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஹீரோ டிமாண்ட் பண்ணா கண்டிப்பா அந்த ப்ரொடக்ஷன் டீமால தட்டவே முடியாது. அதான் ரீசன், அதான் உண்மை ப்ரோ. முடிஞ்சு போனதை விட்டுருங்க ப்ரோ. மேபி மந்த் எண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். நீங்க தானே பாசிட்டிவா பேசிட்டு இருக்கீங்க, நீங்களே இப்ப திட்டுறீங்க, ஏன் ப்ரோ? திட்டுறேன் இப்ப விளக்கம் சொல்றேன். இவ்வளவு தூரம் டீட்டெயிலா பேசுறதுக்கு அப்புறம் வந்து திட்டுறேங்கிறீங்க பாருங்க. திட்டுறதா என்ன சொல்றது, வெக்ஸாய் பேசுறீங்களா அப்படி சொல்றேன். கேட்கணும்னு சொல்றேன். நான் கேட்க வேண்டிய ஆள் இருக்குல்ல, கேட்க மகிழ குறை சொல்லி லைக்கா குறை சொல்லி கூட யூஸ் இல்ல. அதாவது ஒரு மீம் ஒரு வேலைக்காரன் படத்துல இவங்க மாறினா மாறிடும், அவங்க மாறினா மாறிடும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாம மாறினாதான் எல்லாம் மாறணுங்கிறது யாருக்கும் இங்க தெரியறது இல்லைன்னு சொல்லுவார் பகத் பத்தியில சிவகார்த்திகேயன். அதுதான் உண்மை. இங்க யாரை மாத்தணும்? நீங்க மாத்த வேண்டிய ஆளு பிஆர் ஒர்க் பண்ண இல்லையா? பிஆர் ஒர்க் நல்லா ஹெவி. நீங்க பேசிக் நான் சொல்றேன், ஹெவியே வேணாங்க, ஹெவி ப்ரொமோஷன் ஒர்க்கே வேணாங்கிறேன். ஆனா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அது தேவை. இப்போ உதாரணமா சொல்லலாம், ஒரு டைலாக் சொல்லுவாங்க, உயிரோட இருக்கும்போது பச்சை தண்ணி குடியா, செத்ததுக்கு அப்புறம் பால் ஊத்துறலாம் தேவையில்லைம்பாங்க. உயிரோட இருக்கும்போது பச்சை தண்ணி கொடுக்கணும், செத்ததுக்கு அப்புறம் பால் ஊற்றி ஒரு பயனும் இல்லை. அது மாதிரி ரிலீஸுக்கு 30 நாள் கூட ஹெவி அடுத்து ப்ரொமோஷன் விட்டு ஒரு யூஸ் டப்பு எல்லாத்தையும் விட்டு என்ன பாட்டை ரீச் பண்ணணும்னா என்ன பண்ணும்? ஒரு 2 மாசம் முன்னாடி பாட்டு 3 மாசம் முன்னாடி ரிலீஸ் பண்ணும். அது இல்லை, இனிமேல் 53 நாள் தான் இருக்கு. இப்போ இந்த அடுத்த வாரமாச்சு நீங்க பாட்டு ரிலீஸ் பண்ண ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம், உதவும் பண்ணலாம், ஹைப் வச்சுக்கலாம். போன வாரம் இப்போ படம் வந்து 10 நாள் ஆயிடுச்சு, 2 வாரம் ஆயிடுச்சு.
இல்ல ப்ரோ, இப்ப ஜிபிஓக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஹைப் இருக்கு. அது வந்து டிஎன், அதாவது தமிழ்நாட்டிலயோ தெலுங்கானாலயோ படம் நல்லா பயங்கரமா வந்தா வந்துரும். போதும் ஃபர்ஸ்ட் டே. அது இல்ல ப்ரோ, ரெஸ்பான்ஸ் நல்லா இல்ல ப்ரோ, இருந்துச்சுன்னா விஷால் ப்ரோ, நான் முடிஞ்சிருச்சு ப்ரோ. சிம்பிளா சொல்றேன். படம் நல்லா வருது இல்ல ப்ரோ. இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப தெலுங்குல வந்து மைத்திரி பண்ணிடுவாங்க, தமிழ்ல வந்து ஏகே பண்ணிடுவாரு. பட் மத்த எல்லா இடத்துக்கும் அங்க வர வைக்கிறக்கோ பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம ஒரு புஷ் கொடுக்கணும்ல. அந்த புஷ்ஷை முன்னாடி இருந்தே கொடுக்கணும் ப்ரோ. அதுதான் இப்ப பண்ணாம இருக்காங்க. அதாவது வந்து பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையான்னு யோசிக்கிற மூவிக்கு ஓகே. அதாவது இப்ப வந்து விடாமுயற்சிக்கு வந்து அது கிளாஸ் மூவி, அது கண்டென்ட் ஓரியன்டடு, ஓகே அந்த மாதிரி பண்றாங்க. சரி, அதுல பண்ணாம இருக்குது ஓகே. இந்த படத்துக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் விட்டதுல இருந்தே அதுக்கு ஒரு ஹைப் இருக்கு. இந்த மாதிரி பயங்கர அந்த லுக்கு எல்லாமே வந்து பயங்கர ஹைப்ல இருக்காங்க. ஸோ மற்ற இடத்துல இதை கொஞ்சம் உள்ள கொண்டு போய், அதாவது உள்ள இன்டீரியரா கொண்டு போனதுக்கப்புறம் அதனோட புஷ் உள்ள வெளியே வரும். அது எதுவுமே பண்ணாம இருக்கிறதா இப்ப அவரு சொல்ல வருது. ஆமா ப்ரோ. ஆனா குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நேரம் ஒரு 3 ப்ரமோஷனாவது பண்ணியிருப்பாங்க. கிளிம்ஸ், ஃபர்ஸ்ட் சிங்கிள்னு. இந்த விடாமுயற்சி ரிலீஸ் ஆனதால தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க, இதை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு. பேசுறீங்களா யாராவது? இல்ல சரி பிரகாஷ், ஒரு ஜென்ரலான ஒரு கொஷின். இப்போ ஹீரோக்கு தான் இப்போ எல்லாருமே இப்போ ஏகே விட்டுறலாம். இப்போ நிறைய பேர் இப்போ எஸ்கே எல்லாம் கூட இப்போ இந்த ப்ராஃபிட் ஷேரிங் மாடலில் நடிக்கிறாங்க அப்படின்றாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரியே நடிக்கலாமா எல்லாருமே? நல்ல முடிவு, இண்டஸ்ட்ரிக்கு நல்லதா? நல்ல முடிவு தான். இப்ப அல்லு அர்ஜுன் புஷ்பா 2க்கு ப்ராஃபிட் ஷேரிங் சொல்றாங்க. பட் நமக்கு உறுதியா தெரியல. ஒருவேளை ப்ராஃபிட் ஷேர்னு வச்சுங்களேன், அவங்க சொல்றது 33% சொல்றாங்க. அப்படி கணக்கு பண்ணா அந்த படத்தோட வசூல் பிரகாரம் 518 கோடியோ 520 கோடியோ அல்லு அர்ஜுன் சம்பளம் போயிருக்கணும். ஓகேங்களா, ப்ராஃபிட் ஷேர்னு போறப்ப. ஏன்னா அவங்க வந்து படத்தோட பட்ஜெட் எடுத்த 2 வருஷம் 3 வருஷம் மேக்கிங், டோட்டல் கணக்கு பண்ணா 5 வருஷம் மேக்கிங். 5 வருஷம் ஒரு ஹீரோ அந்த படத்துக்கு எஃபர்ட் போறாரு அப்படின்னா அவருக்கு ப்ராஃபிட் ஷேரே கொடுத்துடலாம். சம்பளத்தை விட இது பெட்டர் ஆப்ஷன். அது என்ன ஹீரோக்கள் வந்து அவங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எனக்கு இந்த 200 கோடி சம்பளம், 100 கோடி 200 சம்பளம் கையில் கொடுத்துருங்க, எனக்கு வேலை முடிச்சிருங்க. எப்படியோ படத்தை எடுக்க எத்தனை வருஷம் வேணா எடுங்க, ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணாம போங்க, படம் நடிக்காம போங்க, ப்ரொமோஷன் பண்ணுங்க, பண்ணாம போங்க, நான் நடிச்சு கொடுத்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு இப்ப நடிகர்கள் ப்ராஃபிட் விளையாடுறாங்க. ஷேர்ல போனா குவாலிட்டி நல்லா இருக்கும்ண்ணா. ப்ரொடக்ஷன்லயும் இன்னும் நிறைய காசு போடலாம். அது வந்துட்டு படத்தோட இல்ல உடனே அப்ரண்டா அவங்க கமிட் பண்ண தேவையில்லை. ஹீரோக்கு அது அப்படியே போட்டாங்கன்னா அது ஒரு நல்ல ரொம்ப விஷுவலா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான படமா கூட வர வாய்ப்பு இருக்கு. கேஜிஎஃப் 2 இப்போ கூட யாரும் முழு சேலரி எல்லாம் கொடுக்கறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஸ்டார்டிங்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதான் கொடுப்பாங்க. ரிலீஸுக்கு முன்னாடி மொத்தமா வந்துடணும் தலைவா. முன்னாடி மொத்தமா வந்துடணும். இல்ல இன்னொன்னு ஒரே ஒரு இதுங்க, ஒரே ஒரு இது விஷால். இப்ப இதுல ஒரே ஒரு ரிஸ்க் என்னன்னா, இப்ப நம்ம இதுல அவ்வளவு டிரான்ஸ்பரன்சி இல்ல கலெக்ஷன்ல. இப்ப ஹீரோஸ் எந்த இல்ல, அதனாலதான் நிறைய முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க தலைவா. ரஜினி கூட 2-3 படத்துக்கு எல்லாம் பண்ணிருக்காப்ல. அது டிரான்ஸ்பரன்சி கரெக்டா இங்க இருக்காதுன்னு அது நடந்ததுனாலதான் சரி ஓகே கரெக்டான கணக்கு காட்டுவாங்களா அப்படின்னு தெரியாம இப்படி அது ஒரு ரிஸ்க். அவ்வளவு ஒர்க் பண்றாங்க, எதுக்கு நான் பண்ணணும், என் சம்பளத்தை எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். அது இப்ப டான் பிக்சர்ஸ்ல எல்லாமே அப்படி பண்றாங்கன்றப்ப அவரு ஒண்ணு கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா ஒரு டிரான்ஸ்பரன்சி எல்லாரும் நம்ப ஆரம்பிப்பாங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஒன்னு டிரான்ஸ்பரன்சி, இவங்க கரெக்டா செட்டில் பண்ணுவாங்களான்றதும் ஒரு நம்பிக்கை. அதான் இப்ப டான் பிக்சர்ஸ் எல்லாமே கரெக்டா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளில அப்படியே வேர்டு போக ஆரம்பிக்கும் எல்லாமே. அது வந்துச்சுன்னா மேபி எல்லாம் மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இனிமேல் பெரிய படம் பண்ணணும்னா அது ஒண்ணுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எனக்கு தோணுது. பெரிய படம் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் ஷேர் அந்த மாதிரி இறங்கினாதான். ஏன்னா அந்த படத்தை பெரிய படமா காட்டணும். ஃபர்ஸ்ட் படம் பாக்குறப்ப அது ஒரு பெரிய படமா, டீசர் ட்ரெய்லர் எல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை வரணும். அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா அது பண்ணணும். எனக்கு இன்னொன்னு, இப்ப விடாமுயற்சி அது படம் ஒர்க் ஆகல ப்ரோ சில இடத்துல. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபெரோஷியஸ் செம ஓப்பனிங். ஃபர்ஸ்ட் டே நம்மலாம் என்ன அந்த படத்துக்கு கம்மியான ஹைப்புன்னாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் டே பெரிய வேற லெவல் ஓப்பனிங் இருந்துச்சு. ஸோ படம் அது வந்துட்டு எல்லாருக்குமே ஒர்க் ஆயிருந்தது அப்படின்னா, இப்போ ஒரு வேலை விசுவாசம் மாதிரி ஒரு படமா இருந்திருந்தது அப்படின்னா கலெக்ஷன் உண்மையாலுமே செம்மையா ஜம்ப் ஆயிருக்கும். அது படம் ஏகே ஃபேன்ஸுக்கே சில பேருக்கு அது செட் ஆகல அப்படின்றப்ப நிறைய பேர் அது ஹோப் விட்டுட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து அதுக்கு முன்னாடி குடும்பஸ்தான் நல்லா போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குல்ல உள்ள. ஸோ இப்ப குட் பேட் அக்லியுமே என்னை பொறுத்த வரைக்கும், நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், அவர் ப்ரொமோஷன்லாம் தேவையில்லை. தமிழ்நாட்டில் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டே வேற லெவல்ல இருக்கும் ஓப்பனிங். அது நல்லா இருக்க பட்சத்துல அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடும். இதுதான் நான் பாக்குறேன், பார்ப்போம். இல்ல இப்ப பிரகாஷ் ஒரே ஒரு இது லாஸ்டா அந்த ப்ராஃபிட் ஷேரிங் மாடல்லயே புஷ்பாவை தவிர வேற ஏதாவது படத்துல எல்லாம் பண்ணிருக்காங்களா? கேஜிஎஃப் பண்ணாங்க, அலா வைகுண்டம் பண்ணாரு அவரு. ராஜமௌலி எல்லா படத்துக்கும் அவருக்கு ப்ராஃபிட் ஷேர் தான். ராஜமௌலி வாங்குவாரு. இதுல புஷ்பால சுகுமாருக்குமே ப்ராஃபிட் ஷேர் தான் புஷ்பா 2ல. ஆமா,
அவர் வந்து பாகுபலி 1, 2 ரெண்டுக்கும் சேர்ந்து அவர் ஒய்ஃப் வந்து காஸ்டியூம் டிசைனர் 100 கோடி வாங்கினாரு 2 படத்துக்கும் சேர்த்து. ஆமா இப்ப ஏங்க இதை எடுத்துக்கோங்க, இவரு பொன்னியின் செல்வனுக்கு மணிசருக்கு ப்ராஃபிட் ஷேருங்க. அவர் வந்துட்டு ஏன்னா மெட்ராஸ் டாக்கீஸ் உள்ள வந்தது இல்ல, சோ அவர் வந்துட்டு இதுதாங்க இதுல தானே பண்ணி கொடுத்தாரு 2 பார்ட்டுமே. அவங்க ஃபர்ஸ்ட் காப்பில தான் யாராவது பேசுறீங்களா? பிரகாஷ் மியூட் பண்ணிட்டாரு. கேக்குறீங்களா? பிரேக் ஆகுது ப்ரோ. அண்ணா ரொம்ப பிரேக் ஆகுதுண்ணா. கேக்குது. பிரகாஷ் ரொம்ப பிரேக் ஆகுது. நீங்க பேசுறதுதான் பிரேக் ஆகுது. என்ன ப்ரோ சொல்லிட்டு இருந்தோம்? ஆக்சுவலா ப்ராஃபிட் ஷேரா அது பொன்னியின் செல்வன் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி கொடுத்துட்டு மணிரத்னம் சாலரிக்கு வந்து ஆமா ஏன்னா அது இதுல சில கலெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறப்ப சூப்பர் சேலரி அவருக்கு. ஏன்னா அந்த படம் பெரிய ப்ராஃபிட், அவரு சூப்பரா அவரு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஊர்லயும் பண்ணிருக்காங்க. அரவிந்த் சாமி எல்லாம் கூட ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங் டைம்ல சில படங்களுக்கு. அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகலன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப இந்த ப்ராஃபிட் ஷேரிங்ல பார்த்தா மினிமம் சேலரின்னு ஒரு லெட்ஸே ஒரு $100 அவங்க 100 கோடி அவங்க இது பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு 10 கோடி அந்த மாதிரி மினிமம் சேலரி அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஆமா அது இப்ப பெரிய ஸ்டாரா இருக்கும் பட்சத்துல பெரிய அட்வான்ஸாவே போகும். நம்ம இப்ப அட்வான்ஸ்னா நம்ம ஒண்ணு மைண்ட்ல இருக்குல்ல இவ்வளவுதான் அந்த மாதிரி இல்லாம ஒரு பெரிய அட்வான்ஸாவே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி விஷால் ப்ரோ, இப்போ இந்த ரெட் சில்லிஸ் ஜவான் வந்து 1000 கோடி பண்ணுச்சு. ரெட் சில்லிஸ் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன். அவர் கைக்கு எவ்வளவு போயிருக்கும் கடைசியா ஷேர் எல்லாம் போகும்? ஏங்க ஃபைனலா அவர் கைக்கு வேற லெவல் அமௌண்ட் வந்திருக்கும் ப்ரோ ஜவானுக்கு. ஏன்னா மொத்தமா வந்துட்டு அவர் சம்பளமே இல்ல, அவர் சம்பளமே கிடையாது. ஏன்னா ரெட் சில்லிஸ் தான் படம் ப்ரொடியூசர்ன்றப்ப அந்த படத்தோட பட்ஜெட் வந்துட்டு 350+ அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல அவ்வளவு காசு இறக்கிருக்காங்க. அந்த படம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கு, ஒரே பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு இருந்தாலும் அது விஷுவலா பாக்குறப்ப அந்த ஸ்பெக்டக்கல் தான் அது. டோட்டல்ல 45% தான் பெரிய பட்ஜெட் படத்துல ப்ரொடியூஸ் போகும். அப்போ 1100 கோடியில ஒரு 500 கோடி இல்லனா 450 கோடி அவருக்கு. அப்படி அத மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ் அவ்வளவு இருக்கு. அது ஓகே ப்ரோ, இவர் தியேட்டரிக்கல் மட்டும் கேக்குறாரு. தியேட்டரிக்கல் மட்டுமா கேட்டாரு? அது வந்து கைக்கு எவ்வளவு போயிடும் கேட்டாரு மொத்தமா. அதான் அந்த 100,000ல எவ்வளவு போகும்ங்கறாரு. தியேட்டரிக்கல் நான் தியேட்டரிக்கல்லாம் அப்படியே ஃபுல்லா வந்துரும். நான் தியேட்டரிக்கல்ல ஃபுல் அமௌண்ட் வந்துரும். தியேட்டரிக்கல்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கும் பின்னாடி அதுக்கப்புறம் தியேட்டரோட கம்மியாயிட்டே வரும் ப்ரோ. அது அப்ராக்சிமேட்டா 45% தான் வரும் ப்ரொடியூசருக்கு. பெரிய படத்துக்கு. சின்ன படத்துக்குனா இன்னும் கம்மியா வரும். ஃபர்ஸ்ட் வீக் வந்து 80-20 போடுவாங்க ப்ரோ, இல்ல 70-30 70-30 75-25 போடுவாங்க. அங்க நார்த் இந்தியால வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி மல்டிப்ளெக்ஸ் தானே, இந்த மாதிரி 80 எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த படம் டங்க் இருக்குல்ல, அதான் டைரக்டர் ஷாருக்கான் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதோட டோட்டல் கலெக்ஷனே 450 தான். அப்ப அதை எப்படி பிரிச்சிருப்பாங்க? அந்த படம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப கம்மி. அது பட்ஜெட்டாவே சின்ன படம் தானே அது, இதை கம்பேர் பண்றப்ப. அதனால அதுவுமே அவங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் வந்திருக்கும். அது பிரிச்சிருப்பாங்க கரெக்டா, அவங்களோட டேர்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க அவங்களுக்குள்ள. ஆமா இல்ல இன்னொன்னு இப்ப ஹீரோஸ் இல்லாம இப்ப டைரக்டர் எல்லாம் கூட அந்த ப்ராஃபிட் ஷேரிங் மாடல்ல பண்றாங்க போல. அந்த நெல்சன் என்டிஆர் படத்துல கூட அந்த மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங்னு தான் இது படிச்சேன். நீங்களும் அந்த 3 பேரை பாத்துட்டீங்களா? நானும் பார்த்தேன். அதுலதான் பார்த்தேன். ஆமா அதுவாதான் இருக்கும். விடுங்க சார் விடுங்க, நடக்கிறது தானே. ஆமா அததான் சொல்லிருந்தாங்க. இப்போ தக்லைஃப் ரெட்ரோலாம் இருக்குல்ல, அதுல வந்து ஆக்டரும் டைரக்டருமே ஒரு பார்ட்னர்ஸா இருக்காங்க. அதனால அது ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிள்ல தான் இருக்கு. தக்லைஃப் ரெட்ரோ அந்த மாதிரி படம்லாம். இல்ல ப்ரோ, இல்ல சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். விக்ரமுக்கு வந்து அவர் சேலரியே வாங்கல. படம் வந்து பயங்கரமா ஒன்னதுக்கு அப்புறம் அவரோட ஆர்கேஎஃப்ல இருந்து கமல்ஹாசனுக்கு சேலரியே வந்து 150 crore. அவரே எப்படி ப்ரோ சேலரி கொடுப்பாரு? அதுதான் ப்ரோ இது. அவர் அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஹீரோவோட சேலரியே 150 crore. விக்ரமுக்கு என்ன விக்ரமுக்கு என்ன அவருக்கு அது ஃபுல்லா அவரே தான் எடுத்துக்குவாரு. மகேந்திரன் அவருக்கும் அதுதான் ப்ரோ. பட் அவர் 2-3 பேருக்கு போகும். இல்ல ப்ரோ, கம்பெனி கணக்குல கணக்காட்டுவாங்கல்ல. வந்து ஆரம்பிச்சு அந்த படத்துக்கு 100 crores எபோ சேலரி வந்தது.
இல்லொன்னு இப்ப ஹீரோஸ் இல்லாம எனக்கு தெரிஞ்சு பெரிய டைரக்டர்ஸ் அவங்களும் அந்த ப்ராஃபிட் ஷேரிங் மாடல்ல வரணுங்கிற, ஏன்னா அவங்களுக்கும் ஈக்குவல் அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா எல்லாமே அவங்க தானே பண்றாங்க. ஹீரோ நிறைய வந்ததுன்னா பெரிய லாபம் தலைவா. அது ஆரம்பத்துல அது சம்பளம் வரல இல்லாத மாதிரி bro. தெரியும், இது ஒரு மோட்டிவேஷனா முடியறப்ப பாட்டம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கும் படம். பெரிய லாபம். வணக்கம் பண்ணிட்டு உட்காந்து செட்டில் ஆயிடலாம் தலைவா. நல்ல ஐடியா தான் அது. விஷால் ப்ரோ, இப்ப இருக்கிற பெரிய ஹீரோஸ் எல்லாருமே வந்து நடிச்சு கொடுக்குறோம், சேலரி கொடுக்குறாங்க, ஓகே. ஆனா இப்ப அந்த ப்ராஃபிட் ஷேரிங்ல போயிட்டா இந்த பிசினஸ் எவ்வளவு ஆகுதுன்னு நம்ம கவனிக்கணும். அது உண்மை, அதாவது வந்து ஒரு டவுட் வந்துட்டு இது உண்மை தான் சொல்றானா அது பொய் தான் சொல்றானா. அதாவது வந்து இந்த டாக்குமெண்ட்ல ஓகே ப்ரோ, அந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அந்த ரைட்ஸ் விற்கிறதெல்லாம் ஓகே, பட் அது வர கலெக்ஷன் எல்லாமே ஒரிஜினலா, இது எல்லாமே ஒரு டவுட்டுக்காக வரும்ல. ஆனா அஜித் ப்ரோ அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தெரியாம தான் இவங்க வந்துட்டு உட்காந்துக்கிட்டு அவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க எல்லாரும். அது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கல நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஓகே. இப்ப டிஜிட்டல் வந்துட்டு அது டவுன் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியணும், எல்லா விஷயத்தையும் போய் பார்க்கணும், அப்படிதாங்க இருக்கணும். ஏன்னா இங்க சிஸ்டம் அப்படிதான் இருக்குன்றப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்க அவங்க. இப்ப நம்ம விஜய் நம்பர் 1, அவரு எப்படி படம் எடுத்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா ஓடுது, அவரே ஓன் ப்ரொடக்ஷன்ல பண்ண மாட்டாரு. அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய டவுட். ஏன்னா மகேஷ் பாபுலாம் ப்ரோ, அது எல்லாம் ப்ரொடக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய வேலை ப்ரோ. அதாவது நிறைய இஷ்யூஸ் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. அது ஏன் அது நிறைய பேர் அது அவரு ரஜினி சாரே முதல்ல சொல்லியிருக்காரு, நீ படம் பண்றியா நீ சொந்த படத்துல பண்ணாத, அது என்னைக்குமே உனக்கு அது பிரச்சனையா தான் முடியும். நீ நினைக்கிற மாதிரி எந்த படமும் ஓடாது, எந்த படமும் உனக்கு லாபம் கொடுக்காது. நீ நடிக்கிற, நீ சம்பளத்துக்கு நடி. உனக்கு இந்த படத்தை நடிச்சே ஆகணுமா, வேற யாருமே வரலையா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னா மட்டும் உன்னோட பணத்தை போட்டு நீ அந்த படம் எடுமே தவிர வேற எதுக்கும் அந்த மாதிரி பண்ணாதுன்னு ஆல்ரெடி ஒரு டைம் சொல்லியிருக்காரு. பாபா டைம்ல சொன்னாரு. பாபா தான் அது காரணம். பாபா ஏன்னா அருணாச்சலமும் சரி படையப்பாவும் சரி பெரிய ஹிட், அவருக்கு அவரோட ப்ரொடக்ஷன் தான் அது பெரிய ஹிட். அந்த 2 படமும் பாபால இருந்து ஒரு அது மாதிரி ஆயிட்டாரு. ஆனா மகேஷ் பாபு எல்லாம் பண்றாருங்க ரெகுலரா. ஒரு மகேஷ் பாபு பண்றாரு. மகேஷ் பாபு வந்துட்டு அவர் படம் நடிக்கிறது மட்டும் பண்ணாம 2-3 இந்த படம் எல்லாம் பண்ணாரு. அந்த ஆத்வி சிஷ் அந்த ஹீரோவோட எல்லாம் ஒரு படம் ஒர்க் பண்ணாரு. கூடாச்சாரியா ஏதோ ஒரு படம், நல்ல குவாலிட்டியான படமெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. புனித் ராஜ்குமார் பண்ணாரு. இங்க நம்ம சிபிராஜோட கபடதாரின்னு ஒண்ணு வந்துச்சு, அதோட கன்னடா அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க. தனுஷ் பண்ணாருங்க இங்க, சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் செம்மையா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாம் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஆர்கேஎஃப்ஐ மட்டும் தான் ப்ராஃபிட்டபிளா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய ப்ராஃபிட் 2Dயும் இல்ல. ஆமா ப்ரோ, அதுதான் ப்ரோ பிரச்சனை. இப்ப என்னன்னா கான்ஸ்டன்டா போறது ஓகே, ஆனா நடுவுல ஒரு அடி வாங்க தெரியுமா, அதுல மொத்தமா முடிச்சு விட்டுரும். அதுக்கப்புறம் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது நிறைய நடந்திருக்கு. அதுதான் இங்க விக்ரம்க்கு முன்னாடி ராஜ்கமல்ல வந்தது கடாரம் கொண்டார் மட்டும் தானே கடைசி ஒரு 10 வருஷத்துல. கடாரம் தூங்காவனம் அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி கடாரம் கொண்டான் முன்னாடி தூங்கும். ப்ரோ என்னோட நாய்ஸா இருக்கா? ஆமா தலைவா, நல்லா இருக்கு உங்க நாய்ஸோட. ரைட், ஓகே தலைவா. அப்ப ப்ரோ என்ன தூக்கிடுங்க ப்ரோ. இல்ல கேக்குது ப்ரோ. ப்ரோ இங்க பாருங்க, சினிமால சம்பாரிச்சதுல சினிமாலயே போடுறதுக்கு ஒரே ஒருத்தர் தான், அது கமலஹாசன் மட்டும்தான். எல்லாருமே கமலஹாசன் ஆக முடியாது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுக்கங்க. பிசினஸே தெரிஞ்சாலும் இல்லைங்க, பிசினஸ் தெரியறது அடுத்து விஷால் ப்ரோ. லாஸே ஆனாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு படம் லாஸ் ஆச்சா ஓகே, நான் அடுத்து இன்னும் 2 படம் 3 படம் எடுத்து அதுல வர லாபத்தை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நான் திரும்ப மாடி எடுப்பேன் அவரால் ப்ரோ. அப்புறம் இன்னொன்னு இருக்கு ப்ரோ. இப்போ எல்லாருமே இப்ப நீங்க ஒரு லட்சம் இப்ப வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். இப்ப டாப் ஸ்டார் ஒரு 6 பேர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 6 பேருமே சொந்தமா ப்ரொடக்ஷன் அவங்களே ஆரம்பிச்சு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பேச்சு வரும்னு நினைக்கிறீங்க? இவங்களே சம்பாரிச்சு இவங்களே எல்லா காசும் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ரொடியூசரை வாழ விட மாட்டேங்கிறாங்க. எல்லா காசும் ஹீரோவை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அதுவும் வரும். இப்ப ஒரு 6 பேர் இருக்காங்க, சூர்யா, விஜய், அஜித், ரஜினி, கமல் எல்லாருமே இருக்காங்க. குறைஞ்ச ஒரு 2000-3000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருப்பாங்க. அவங்க நினைச்சா தாராளமா 10 படம் வரைக்கும் தாங்குற அளவுக்கு அவங்களால செலவு பண்ண முடியும். அப்படி எடுத்து பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் ப்ரோ? இல்ல ப்ரோ, பிசினஸே பண்ணாலே நீங்க லட்சம் இப்ப வச்சுக்கலாம் ப்ரோ. விஜயோட இதுக்கு அவர் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாய் அவரு சம்பாரிச்சிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாங்க அப்போ? ஒரு நிமிஷம் இதான் சொல்லுவாங்க, அவரே சம்பாதிக்கிறாரு யாருக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. வேற எதுவுமே சொல்றது இல்லையா? அதெல்லாம் அவங்க விருப்பம் தலைவா. இல்ல ப்ரோ, இப்போ இல்ல இது தப்பு இல்ல. நான் என்னங்கிறேன்னா, இப்போ இந்த சம்பளம் இப்ப இந்த மத்த ஆளுங்க
ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லைங்களா, அது தப்பு இல்ல. ஆனா சம்பளம் என்னன்னு இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ மறுபடியும் விடாமுயற்சிக்கே வர மாதிரி இருக்கும். இப்போ விடாமுயற்சி வந்து அஜித் வந்து பண்ணணும்னு நினைச்சிட்டாரு, 2.5 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்தாரு போயிட்டாரு இருக்காரா? ஃபுல்லா எல்லாரும் விடாமுயற்சி அடிக்கிறீங்க விக்னேஷ் சிவனை விட்டுட்டு. எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான். விக்னேஷ் சிவனெல்லாம் சொல்லாதீங்க. அந்த கதை எப்பேற்பட்ட கதை தெரியுமா? அந்த கதையை பத்தி அவர் எடுத்திருந்தார் ப்ரோ. அவர் பண்ணாதனாலதானே ப்ரோ இவ்வளவு பிரச்சனையா இப்போ. தலைவா அங்க சுத்தி தலைவன் அடிக்காதீங்க, பாவங்க அந்த ஆளு விடுங்க. இல்ல ப்ரோ, அவரு ஏதோ டவுன்ஃபால்ல இருந்தாரா, அப்ப வந்து பிரதீப் கை கொடுத்தாராம். நீ ஒழுங்கா பண்ணிருந்தா ஏன் டவுன்ஃபால் போற? சரி பிரகாஷ், இப்ப டிராகன் புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அவரு பேசினாதான் பிரேக் ஆகுது. இல்லங்க நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது, பேசுங்க. கேக்குதா? ரைட், ஓகே. டிராகன் புக்கிங் இன்னும் ஆரம்பிக்கல, தமிழ்நாட்டுல கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிக்கும். ஓகே, எப்ப? வெள்ளிக்கிழமை தானே ரிலீஸ்? வர வெள்ளிக்கிழமை தானே? வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ், செவ்வாய்க்கிழமை புக்கிங் ஓப்பன் ஆரம்பிக்கும். இப்ப வரதுல பஸ் வந்து இப்ப டிராகனுக்கு தான் நிறைய இருக்கா டீங்க்கு விட? இல்ல, இப்போதைக்கு ஹைப் வந்து கொஞ்சம் டிராகனுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு இப்போதைக்கு. அது வந்து மாறும், ஏன்னா வந்து செவ்வாய் புதன் அதுக்கப்புறம் வந்து தான் பயங்கரமா மாறும். தியேட்டர்ஸ் வந்து இயல்பாவே நீக்கிக்கு அதிகமா கிடைச்சிரும், ஏன்னா வந்து ரெஜியன் மூவிஸ் ரிலீஸு, தனுஷ் டைரக்ஷன் எல்லாமே. டிராகனுக்கு நல்ல அடுத்தடுத்த செகண்ட் பெஸ்ட் எல்லாமே நல்லா கிடைச்சிரும். ஆனா இப்போதைக்கு நல்ல ஓப்பனிங் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றது டிராகனுக்கு அதிகமா இருக்கும்போது வாய்ப்பு. ஏன்னா வந்து ஃபுல் பாசிட்டிவாவே இருக்கு டிஎல் ஃபேன்ஸோட என்கொயரி எல்லாமே. அது ப்ரமோஷன்ஸும் நல்லா பண்றாங்க போலங்க, ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே. டிராகனை நல்லா பண்றாரு ப்ரோ, டீமே வந்து இறங்கி பண்றாங்க. இல்ல ஹெவியா இருக்கு நல்லா பண்றாங்க தாண்டி ஹெவியா இருக்கு. நீக்ல 0 ப்ரொமோஷன் மாதிரி இருக்கு. நிலவுக்கு என்மேல் கோபம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங்ல சூப்பரா பண்ணாங்க, இப்போ வந்து ரொம்ப அடக்கி வாசிக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை ரிலீஸ் நெருங்கும் போது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன் ப்ரோ தனுஷ் எங்கேயுமே முகம் காட்ட மாட்டாரு? ஆடியோ லான்ச்சும் வரல. இல்ல அது வந்து விக்கி கடை வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு, அந்த அந்த ஒர்க்ல இருக்காரு. இவங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி படிச்சேன். எல்லாமே நியூ கமர்ஸ்ல அவங்களுக்கு அந்த லைம் லைட் கிடைக்கட்டும் அப்படின்ற கட்டத்தை அவர் அட்டன் பண்றதுலன்ற மாதிரி. அது தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்னு. இல்லங்க அதெல்லாம் உண்மையா இருக்குமாங்க? ஏன்னா அவர் டைரக்ஷன், அவர் தயாரிப்பு, அப்ப அப்படின்னா அவர் படத்துக்காக தான் அவர் சொன்னாங்க ஓப்பனிங் கிடைக்கும். பார்த்தாதாங்க அது நடக்கும். என்ன இவர் வந்து இப்படிலாம் சொல்றாங்கன்னா அது இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுங்க நான் கவனிக்கல, இந்த நியூஸ்லாம் எங்க கேதர் பண்றீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. நானும் அரசியல் இருந்தாரு வேற. விடுங்க அடுத்ததுக்கு போவோம். இல்ல ப்ரோ, நான் பேசுறது கேக்கல. யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மாவீரன் கேக்குது. ஆனா ஒண்ணே சொல்லுவேன், அவர் வந்து அந்த நியூ கமர்ஸுக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் ப்ரொமோட் பண்ணாதான் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து அவர் வந்து இட்லி கடை சூட்ல இருக்கறனால அவர் இப்போ வரல, அவ்வளவுதான். வேற ஒன்றும் மற்றபடி வந்து இவங்களுக்கு ஃபேம் கிடைக்கணும் அவங்களுக்கு ஃபேம் கிடைக்கணும் கிடையாது. அவங்களுக்கு ஏன்னா அவர் சொந்த வீட்டு பையன், அவர் ப்ரொமோட் பண்ணாதான் அந்த பையன் நல்லா ரீச் ஆக முடியும், அந்த பையன் அடுத்தடுத்த ஹீரோ ஆக முடியும். அப்ப அவர் ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும். பட் என்னன்னா அவரோட ஷூட்டிங் ஷெட்யூல்ல பிஸியா இருக்காரு, அவ்வளவுதான். அந்த பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர். நீங்க எப்படி ப்ரோ சேஞ்ச் ஆகுன்றீங்க? புதன் வியாழன்ல ஹைப் மாறும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, எப்படி ப்ரோ? இல்ல ஹைப் அதுக்கப்புறம் நீக்கு இப்ப சுத்தமா இல்லாம இருக்க மாதிரி இருக்கலாம். புதன் செவ்வாய் புதன்லாம் மாறுங்கிறேன், அதுக்கு சொன்னாங்க அவ்வளவுதான். செவ்வாய் புதன்லாம் நீக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏறும் அப்படின்னாங்க, அவ்வளவுதான். என்ன இதுக்கெல்லாம் தெரியல, வேணா பாப்பா. அப்ப நீங்க நிறைய ட்வீட்ஸ் பாப்பீங்க, நான் அதை வேணா சொல்றேன், கேரண்டியா சொல்றேன். செவ்வாய் புதன்ல ஏகப்பட்ட ட்வீட்ஸ் பாப்பீங்க. ப்ரோ டிராகனோட ட்ரைலருக்கும் இது பிரீமியர் போடுறாங்க ப்ரோ, அது வேற ஏதாவது கதையா? நீக்கு பிரீமியர் இருக்கானா? இல்ல இப்போதைக்கு அதெல்லாம் இல்ல, அது செவ்வாய்க்கிழமை தான் தெரியும். நீக்கு டிராகன் எதுவாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அவங்க பிரீமியர் போடுறாங்கன்னா எப்பவுமே செவ்வாய்க்கிழமை தான் தெரியும். ஆக்சுவலா நான் வந்து கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, டிராகனுக்கு பிரீமியர் இருக்காதுன்ற மாதிரி சொன்னாப்புல. இல்லைன்னா நான் சென்னை போலான்னு நினைச்சேன். ஆக்சுவலி 2 படமும் பிரீமியர் இருந்தா சென்னை போலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் டிராகனுக்கு இருக்காதுன்ற மாதிரி சொன்னாரு. பட் கன்ஃபார்மா தெரியல, ஆல்மோஸ்ட் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாப்போம். அதனாலதான் நீக்கு 2 படத்துக்குமே வாய்ப்பு கம்மி தான். 2 படத்துக்குமே வாய்ப்பு கம்மி தான். புக்கிங் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த முடிவு எடுப்பாங்க.
புக்கிங் எதை போடுறத கேட்டாலும் பொறுத்து நாற்பத்தெட்டு மணி டிராகன் நேரத்துக்கு டீம் ரொம்ப அப்புறம் தான் தெரியும் கான்பிடென்டா சரியா. இருக்காங்க போல ப்ரோ. இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா பேசியிருந்தாங்க 2 பேருமே. இல்ல அது இல்ல அது வேற ஒரு விஷயம் எனக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு பர்னிக்கு தெரியும், சுகுமார் பாக்கு தெரியும். என்னதுண்ணா? நான் சுகுமார் ப்ரோ சொல்றேன், அப்ப கால் பண்றேன். சரி, டிராகன் சரி ட்ரைலர் ஓகே. அண்ணா நல்ல இங்கேயே கமர்ஷியல் சொல்லுங்கண்ணா பேக்கேஜா என்னண்ணே. இருக்கு. அண்ணா இங்க சொல்லுங்கண்ணா என்னன்னு. இல்ல இது வந்து இவர்கள் 2 டீமும் இவர்கள் சம்மந்தப்பட்ட டிராகன் சொல்ல முடியாது. திரைப்படத்திற்கு எதிரான தீய சக்திகள். யாருங்க? நீங்க தான். பிரகாஷ் யாரு? ப்ரோ, ஸ்ரீனிவாசன் ப்ரோ. ஏங்க என்ன ஏங்க சொல்றீங்க? அட ஏங்க நீங்க வேற. பரணில எவ்வளவு சப்போர்ட் பண்றாரு, டிராகனுக்கு வந்து உயிரே கொடுக்குறாரு. டிராகன் திரும்பிய ஷோ போடுற சிவகார்த்திகேயன் சென்னை பார்க்க வர மாட்டேன்னாரு. இப்ப டிராகனுக்காக சென்னைக்கே வரேங்கிறாரு. அவரை போய் இப்படி இல்ல இல்ல சொல்லிட்டீங்க. இல்ல ஆக்சுவலி நான் ஏன்னா கொட்டுக்காளி எஸ்கே வரல. சொன்னீங்கன்னா கூட படத்துக்கு தாகும். இது கேடிஎம் வாங்கி வீட்லயே பாத்துருவாரு ப்ரோ பிரீமியர். இல்ல இல்ல நான் வந்து கொட்டுக்காளி படத்துக்கு ப்ரீமியர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வரலான்னு நினச்சி புக்லாம் பண்ணேன். ஃபீவர்னால போக முடியல. ஆடியோ லான்ச்சு அவங்க வந்து இந்த இடத்துல நடத்துறதுனால நல்லா இருக்காது, போவேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால போகல. அதனால இந்த வருஷமாவது அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டியாவது சென்னை போயிடணும். பட் அது கரெக்டான டைம் வரட்டும், அப்புறம் போலான்னு இருக்கேன். கொட்டுக்காலி எஸ்கே ப்ரொடக்ஷன். ஓகே. ஆமா ஆமா. WWF நடக்குது போலயாங்க, சத்தம் அதிகமா இருக்கே. சாரி ப்ரோ. எங்க சும்மா கேட்டங்க என்ன கதைன்னு. நீங்க வேற. பாப்பா தான் கத்திட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அவங்களும் டிராகனுக்கு எதிராக தான் இருக்காங்க போல. ஃபேமிலியே வா. அவங்க இப்பதாங்க தோசை வீடியோவே பாக்குறாங்க. நீங்க வேற டிராகனுக்கு போயிட்டீங்க. பரணி நீங்க தான் பேபி செட்டிங்கா ஃபுல்லாலாம் இல்ல ப்ரோ. அம்மா நானு அப்பா 3 பேர் பாத்துக்குவோம். அப்பப்போ என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். அப்பப்போ பாத்துக்க வேண்டியதான். ஒரே ஆள் பாத்துட்டு இருக்க முடியாதுல்ல. இல்ல கரெக்டா பொறுப்பா இருக்கீங்க, அதான் கேட்டேன். அவ்வளவு பொறுப்புலாம் இல்லைங்க. ஆமா, டிராகன் ஒன்னேதான் ஞாபகம் வருது. அது குட் கேர்லா பேட் கேர்லா ஏதோ போன வாரம் பேசிட்டு ரிலீஸ் ஆச்சா இல்லையா? இல்ல ரிலீஸ் ஆகல. ஆக்சுவலா அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இது விருதெல்லாம் வாங்குச்சு. ஸோ அதுதான். ஆனா ரிலீஸ் ஆயிரும் கண்டிப்பா. ஆனா பாரஞ்சித் தான் வந்து அவர் வந்து ஏதோ சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். பாரஞ்சித்ல மிஸ்கின் அந்த ரீசெண்டா நடந்த இதுல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து அந்த படத்தை இது பண்ணிட்டாங்க, இது கான்ட்ரவர்சியா பேசி அப்படின்ற மாதிரி. பட் ரிலீஸ் டிராகனோட இதுல தான் சொல்லியிருந்தாரு. ஆமா ஆமா. ஞாபகம் இருக்கு. ரெட்ரோ பேட் கேர்ள் பத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் அப்ப நான் வரல. இப்ப டிராகன் ட்ரெய்லர் எல்லாமே இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தீங்க. பேட் கேர்ளுக்கு முட்டு கொடுத்தவங்க எல்லாம் இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தீங்க டிராகனுக்கு. இல்ல மகேஷ் ப்ரோ, அன்னைக்கு யாரெல்லாம் பேட் கேர்ளுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்களோ அவங்க தான் டிராகனுக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்க இந்த ஸ்பேஸ்ல. அப்படின்னா ஓகே. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, டிராகன் படம் வந்து அது வந்து நிறைய பேர் வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு மாதிரி தப்பான முன்னுதாரணமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா வந்து அது ஒரு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும், அந்த மாதிரி ஃபிலிமா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ படம் வரும்போது தெரியும். மேபி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒப்பீனியன் சேஞ்சஸ் ஆகலாம். அதே தான் பேட் கேர்ளுக்கும் நான் சொல்றேன். பேட் கேர்ள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகலாம். எனக்கு ஒரு டவுட். இப்போ காதலிக்க நேரமலையும் வந்து ஹீரோயினோட கேரக்டர் கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்கும். அவங்களும் அவங்க சொல்ற அதே கம்யூனிட்டிஸ் வந்தவங்க. அவங்களும் வந்து கல்யாணம் பண்ணாம குழந்தை பெற்றுக்கிறச்சின்னு அதெல்லாம் வச்சுருக்காங்களே. அந்த டைம்ல வந்து யாரும் எதுவுமே பேசவே இல்லையோ. அடி இருந்தது ப்ரோ, கொஞ்சமா இருந்துச்சு. நெகட்டிவிட்டி அதுக்கும் வந்துச்சு, ஆனா ரொம்ப பெருசா வரல. அதுக்கு காரணம் என்ன? ரெட்ஜெயின்ட்னா தெரியல, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா அது ரொம்ப அந்த படமே எனக்கு நிறைய பேர் பார்த்தாங்களான்னு. இல்லங்க நான் கேக்குறேன். இல்ல புரியல. அவர் காதலிக்கு நேரம் என்ன கேட்டாரு சொல்லுங்க. ப்ரோ இப்ப இந்த பேட் கேர்ள் படத்துக்கு வந்து அவ்வளவு எகென்ஸ்டா பேசினாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த கம்யூனிட்டிஸ் அந்த பொண்ணை வந்து தப்பா காமிக்கிறது. இந்த ஹீரோயின் வந்து காதலிக்க நேரம் வந்து அதே சேம் கம்யூனிட்டி தான் வராங்க. அவங்களும் வந்து சரக்கு தண்ணி அந்த மாதிரி அதே மாதிரியே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்ப எதுவுமே எனக்கு அந்த டீச்சரை விட டீச்சரோட டைரக்டர் பேசுனதான் குளாரிஃபை பண்ணாதீங்க பொண்ணுங்களை அப்படின்ற மாதிரி பேசுனதுதான் கண்டென்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
இதேதான் நானும் அன்னைக்கு பேச சொன்னேன். டீச்சரை விட டேரக்டரோட ஸ்பீச் தான் வந்து அதிக கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படின்னு. ரெண்டாவது காதலிக்கு நேரம் இல்லை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தப்பா கிளாரிஃபை பண்ண மாதிரி எனக்கு அதுல தெரியல. அவங்க அடல்ட், தப்பா இதுல காமிச்ச இவங்க மாதிரி ஸ்கூல் எனக்கு இது பொண்ணு. வரைக்கும் தெரியல. தப்பாவை காமிக்கல ப்ரோ. அவங்க நான் படம் பார்த்துட்டேன். இல்ல அது சொல்றேன். அந்த இல்ல இல்ல அதான் நான் எனக்கு வந்து நான் பார்த்து நான் இல்லை நான் என்ன சொல்றேன்னா, முதல் 3 விஷயம் அவங்க வந்து அங்க வந்து அந்த பிராமின் பொண்ணு அப்படிங்கறதெல்லாம் காமிச்சாலும் அவங்க வந்து நல்ல ஒரு கம்பெனில பல லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாங்க. பார்ட்னராக போறாங்க. அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, அவங்க வந்து யாரையும் சார்ந்து இருக்கணும்ல, அவங்களுக்கு வந்து குழந்தை ஆசை அதிகமா இருக்கு. குழந்தை ஆசை அதிகமா இருந்தாலும் ஆண் துணை இல்லாம குழந்தை பெற்றுக்க முடியுங்கிறத அது வந்து ஒரு இதா தான் பாக்குறாங்க. முற்போக்குத்தனமா ஒரு ஏதோ ஒரு ஃபெமினிசம் பேசுற மாதிரி இல்லாம ஒரு முற்போக்குத்தனமா இருக்கு. இது வந்து கலாச்சார சீரழிவுங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க. இதை ப்ரோ சொல்லும் போது கேஷுவல் என்ன அவங்க சொல்லும் டவுட்னா போது வெறும் அது சொல்லும்போது ட்ரெய்லர் அது கட் மட்டும் வந்து இது பார்த்துட்டு நம்ம ஏன் டிசைட் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் இல்ல இல்ல அது அதான் சொல்றேன். இங்க வந்து அவர் ட்ரைலர் கட்டுக்கு மட்டும் டீசர் கட்டை மட்டும் வச்சு சொல்லல. அவங்க டேரக்டரோட கான்ட்ரவர்சி வச்சு பெண்ணுனாலே பத்தினிங்கிறது பேசாதீங்கிற மாதிரி அவங்க சொல்ல வந்து அடுத்தது இல்ல. அவங்க சொல்லுவது பெண்ணுனாலே பத்தினி இல்ல அப்படிங்கிற புனித அதாவது பெண்கள் புனிதமும் படுத்தாதீங்க, மனிதர்களாக அவங்க பெண் இருக்கலாம், அவ்வளவுதான். புனிதர்களாக இருக்கணும் என்று அவசியம் இல்ல. மனிதர்களா இருந்தா போது புனிதர்களா இருக்கணும்னு அவசியம்னா கடைசியா முடிச்சாங்க. ஆனா அவங்க அந்த வார்த்தையை யாரும் எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையை தான் அதிகமா கான்ட்ரவர்சி ஆச்சு. அவ்வளவுதான். ஒரு கான்ட்ரவர்சி பெண்கள்னாலே மனிதர்களா இருந்தா போதும், புனிதர்களாக்க தேவையில்ல அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து சொன்ன அந்த பத்தினிகள் அந்த வார்த்தைகள் இருந்தது. அதுக்கு மேல ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நீங்க வந்து இது காமிச்சதுங்கிற மாதிரி எல்லா வகையிலும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம். அவ்வளவுதான். ப்ரோ அப்படி பார்த்தா நம்ம துள்ளுவது இளமையிலே தனுஷ் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு தானே ப்ரோ இந்த மாதிரி சில காட்சிகள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் சொல்லிட்டேன் ஆமா, தலைவா அப்பயும் எதிர்ப்பு அன்னைக்கு. வந்துச்சு. அப்பயும் எதிர்ப்பு ஆமா வந்துச்சுங்க. அப்பயும் எதிர்ப்பு வந்துச்சு. பயங்கர பயமா ஓடுனுச்சு. ப்ரோ அந்த படத்தை எப்படி ப்ரமோட் பண்ணாங்க வந்துச்சுங்க. தெரியுமா? துள்ளுவதோ இளமைய ஒரு பி கிரேட் படம் தான் வெளில அது எதிர்ப்பு வராமையா போச்சு. இருந்துச்சு அந்த படம். ஆமா அது ஒரு பி கிரேட் படம் தான் அந்த படம் வெளியே ப்ரமோட் ஆச்சு. ஆனாலும் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த படம் அப்ப யங்ஸ்டர்ஸ்ல வந்துட்டு தெரியும். ஆனா எனக்கு அது ஞாபகம் எதிர்ப்பு வந்த மாதிரி எனக்கு தலைவா அந்த எதிர்ப்புலாம் வந்து அந்த படத்துக்கு எதிர்ப்பு வந்துச்சு. இல்ல அது எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்துச்சுன்னா செல்வராகவன் டைரக்ட் பண்ண படத்தை அவர் பேரே போடல. அவங்க அப்பா அந்த மாதிரி இன்டர்னல் ப்ரெஷர்லாம் இருந்துச்சு அந்த படத்துல. அந்த மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்துலாம் வந்து அந்த படம் ஆனா ஹிட் அப்போ. ஏன்னா பாட்டெல்லாம் வேற லெவல். இல்ல அவர் யாரு இல்ல ப்ரோ, அன்னைக்கு சினிமாக்கும் இன்னைக்கு சினிமாக்கும் நிறைய இன்னைக்கு நிறைய விஷயத்த பண்ணவே முடியல. அன்னைக்கு நிறைய ஃப்ரீடம் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க ஒரு அதுவும் உண்மைதான். இல்ல இன்னொன்னு என்னன்னா, அன்னைக்கு தனுஷ் யாருன்னு தெரியாது. இன்னைக்கு வெற்றிமாறன் தயாரிப்பு அப்படின்னு சொல்றதும், இன்னொருத்தர் யாரு அனுராக் கஷ்யப்பா, வெற்றிமாறன் அனுராக் கஷ்யப் 2 பேரும் பிராண்ட் ஒவ்வொரு அவங்க ஃபீல்டுல, அதாவது அவங்க ஏரியால வெற்றிமாறன் பிராண்ட்ல அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகுது. நீங்க வேற சின்ன டீம் யாராவது போட்டு வச்சுக்கோங்க, இது இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்காது. அவ்வளவுதான். ஏன் யாருக்கு போடலாம் யாருக்கும் தெரியாம போயிருந்திருக்கும். நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? கேக்குது தலைவா, சொல்லுங்க. இப்ப கேக்குது. இல்ல அது சொன்னார்ல, இப்போ ஒரு கவுண்டமணி காமெடிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்க போய் யூடியூப்ல பாருங்க, நிறைய எவ்வளவு கமெண்ட்ஸ் இருக்கும். பாசிட்டிவா எவ்வளவு கமெண்ட்ஸ் இருக்கும், நெகட்டிவா அவ்வளவு இருக்கும். ஏன்னா அவரோட வேர்டிங்ஸ் எல்லாம் அவ்வளவு தப்பா இருக்கும். அன்னைக்கு நம்ம சிரிச்சாலுமே இன்னைக்கெல்லாம் கவுண்டமணி இருந்தாருன்னா அவரை வச்சு செஞ்சிருவாங்க. அவர் மட்டும் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல ஒரு ஆக்டரா இருந்தாருன்னா அவ்வளவுதான். அவரெல்லாம் சஸ்டெயினே ஆக முடியாது. ஒரு வார்த்தைக்கு வார்த்தை ரொம்ப பிச்சைக்கார நாயன்ற மாதிரி ஒரு டைலாக், அதுக்கு அவ்வளவு கமெண்ட்ஸ் கீழே இப்படிலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கெல்லாம் அவர் பண்ணியிருந்தா அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த சுதந்திரமே இல்ல எதுலயுமே சினிமால. அன்னைக்கு இருந்த அவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க எல்லா விஷயத்துலயும். சொல்றேன் ப்ரோ, அது தப்பு ரைட்டுன்றதுக்குள்ள நான் போல. அன்னைக்கு ஃப்ரீடம் வேற, இன்னைக்கு வேறன்ற. அப்ப இருந்த மீடியா வேற, இப்ப இருக்கிற மீடியா வேற ப்ரோ. ஈஸியா கொண்டு வந்து யோகி பாபு கூட இப்ப ரீசெண்டா ஏதோ இப்ப காமெடி எல்லாம் சரியில்லைன்ற மாதிரி இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க பிரஸ் மீட்ல. அதுக்கு நீங்க அவர் ஏதோ இவங்கள சொல்லியிருப்பாரு, சென்சார் போர்டை தான் நீங்க கேட்கணுன்ற மாதிரி கொஞ்சம் திமிரான எங்கள சொன்னாரா. அது அப்ப கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு அந்த அந்த கிளிப். இப்ப ஃப்ரீடம்ங்கிறத விட இப்ப எல்லாத்துக்கும் இமீடியட்டா ரியாக்ட் பண்றாங்க. ஒரு மாதிரி ஒருத்தர் சொன்னா அப்படியே அதை ஃபாலோ பண்ணி போறது, அந்த மாப் மென்டாலிட்டி அது மாதிரி தான் நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி அப்பயே நிறைய கிளாமர் எல்லாம் கூட அப்பயே 80s படத்திலேயே எவ்வளவு கிளாமரா இருக்கும். ஸ்விம் சூட் 2 பீஸ் எல்லாம் அப்பயே இருக்குமே நிறைய படத்துல. சொல்லப்போனா அந்த 80s படங்கள்லாம் ரொம்ப வியர்டா இருக்கும். எப்பறம் இப்படி இருக்காங்க? எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், அந்த காலத்து படங்கள் ஏதாவது. அதனால எனக்கு எப்படி தெரியுங்க, பிரகாஷ் மாதிரி கேளுங்க. 2K கிட்ஸ் நம்மளுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? பாக்யராஜ் படங்கள் மோஸ்ட்லி நிறைய, மோகன் படங்கள்லாம் திடீர்னு வரும் அப்படி சீன்லாம். ஆமா ப்ரோ பாக்யராஜ் படம் ப்ரோ, இது சின்ன வீடு ஒரு பயங்கரமான நம்ம மைக் மோகன் படம் நிறைய எல்லாத்துலயுமே மாவீரன், உங்களுக்கான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு.
எது ப்ரோ, ரெட்ரோவா பாத்தீங்களா? தக் லைஃபா? சூர்யா படம் சூர்யாவோட அடுத்த அடுத்த படம் ஃபிலிம். வெங்கி அட்லூரி இருக்குல்ல, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மே மாசமே ஷூட்டிங் போறாங்க போல இருக்கு இந்த வருஷமே. அதாவது ஆர்ஜே பாலாஜி ஷூட்டிங் முடிஞ்ச உடனே, அது ஷூட்டிங் முடிஞ்சிடும் மே மாசத்துக்குள்ளேயே. முடிஞ்ச உடனே இந்த ஷூட்டிங் போகும் போல இருக்கு. அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல ரிலீஸ் பண்ற பிளானா. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு, சித்தாரா என்டர்டைன்மெண்ட் வாடிவாசல் தயாரிக்கிறாங்க. வெங்கி அட்லூரி. வாடி வாசல் நீங்க நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன சொல்றது. சரி ரைட்டு, ஆனா நான் ஒன்றும் உண்டுண்ணே, சொல்றதுக்கு இல்ல. கண்டிப்பா உண்டு, நான் லக்கி நம்புனேன். பாஸ்கர் வாத்தி இயக்குனர். இல்லைங்க, லைஃப் எனக்கு நம்பிக்கை அதானே எல்லாம். வாடிவாசலுக்கு பதிலா வடச்சென்னையே வந்துடலாம், அது வேணாம், அது போயிரட்டும் அப்படி. அதுக்கு ஆமா தான் ப்ரோ, வாய்ப்பு உண்மையாலுமே இந்த வாடிவாசலுக்கு ப்ரோ, அதுக்கு தான் உண்மையாலுமே வாய்ப்பு. இப்ப அப்ப இருந்த ஹைப் இப்ப இருக்கா என்ன? அதெல்லாம் வரும் ப்ரோ, வந்துரும் ப்ரோ. அப்ப அந்த ஜல்லிக்கட்டு ப்ராப்ளம் எல்லாம் இருந்தபோது நல்ல ஹைப் இருந்தது. இப்ப அந்த அளவுக்கு ப்ரோ அதெல்லாம் ஹைப் ரிலீஸ் இருக்குமான்னு அப்ப அது தெரியல. ஒரு இல்ல ஆக்சுவலி இல்ல அந்த படம் இப்ப ஹைப் இல்லைன்னு சொல்றோம். பட் ஆனா ப்ராஜெக்ட் போய் ஸ்டார்ட் ஆகி அது எஸ். ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டீசர்லாம் வரப்ப அந்த ஹைப் மறுபடியும் வந்துரும் தான் எனக்கு இல்ல தோணுது. ப்ரோ, இப்ப எல்லாமே அதே மாதிரி ஷார்ட் ஜல்லிக்கட்டு டேரக்டர், அதாவது ட்ரெயின் சீக்கிரம் முடிகிற டேரக்டர்ஸ் கூட பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் அவரு கூட போய் 2 வருஷம் 3 வருஷம் இழுக்கணுமா? அது அது வேணா நான் ஒத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் வேணா நான் ஒத்துக்கிறேன். அவர் ஆக்சுவலா பேக் டு பேக் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நல்லா அங்க நீங்க படங்கள் இன்னொரு பண்ணாம ஆங்கிளும் பாருங்க, அடுத்த பார்க்கணும். ஒரு வருஷத்துல இல்ல 3 படத்தை அஜித், டக்குன்னு முடிச்சிக்க அங்க நீங்க போறாரு. இன்னொரு ஆங்கிளும் பார்க்கணும். தானு தான் ப்ரொடியூசர். தானு வந்துட்டு அசுரன் பண்ணாரு. வடசென்னை ரிலீஸ் ஆன அடுத்த வருஷமே அசுரன் ரிலீஸ் ஆச்சு. சோ தானு ஏதாவது ப்ரெஷர் பண்ணி இல்ல வெற்றி நீங்க முடிச்சு கொடுங்க அப்படின்லாம் ஏதாவது பண்ணாருன்னா தானு மேபி வர ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்கு. வடசென்னை 2 தான் பண்ண சொன்னாங்க. அவரு ஆமா ஸ்மார்ட்டா ஆமா, நான் வடசென்னை 2 வேணா அசுரன் போயிடலான்ட்டு. அது ஸ்மார்ட்டா நடுவுல இன்னொன்னு பண்ணாரு. விஐபி 2 ஸ்மார்ட்டா ஒரு வேலை பார்த்தாரு தெரியுமா தானு. அதெல்லாம் ஏங்க பேசுறீங்க, விடுங்க நானே வருவன். ப்ரோ. நானே வருவேன் எனக்கு ஃபேவரட் ப்ரோ, விடுங்க. என்ன, நான் அந்த படத்தை பத்தி பேச மாட்டேன், கடைசி வரையும் முட்டு கொடுப்பேன். அந்த பிரகாஷ் ப்ரோ, இன்டர்வல் ஆனா பிளாக்லாம் இந்த இன்னும் கண்ணுல ஞாபகம் இந்த இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வாத்தி ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து லக்கி பாஸ்கரும் ரொம்ப பிடிக்கும். அந்த கூட்டணினா எனக்கு லக்கி ரொம்ப ஹாப்பி. பாஸ்கர்லாம் பீக் சினிமா. எனக்குமே 2 படமும் ரொம்ப இல்ல பிடிக்கும் ப்ரோ. இதுலயும் வந்து என்னன்னா, இதுலயும் அவர் என்ன பண்ணா, கொஞ்சம் அவர் பெரிய ஹீரோ வச்சு ஸ்டார்டிங்ல ஒரு தெலுங்கு ஹீரோ 2 3 ஹீரோக்கள்கிட்ட வந்து ஏற்கனவே லக்கி பஸ்ஸை கொண்டு போய் அது முடியாம தான் வந்து துர்கா சல்மான் அந்த படம் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பெரிய கதையை சொல்லியிருந்தாரு எல்லா பெரிய ஹீரோக்கள்ட்டையும். அவங்க தெலுங்கு ஹீரோக்கள் யாரும் ஒத்துக்கல. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த இவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிறது அவங்க யோசனையா இருந்துச்சு. இப்போ இந்த சூர்யாவை ஒத்துக்கிட்டனால அந்த ஹெய்ட் த்ரில்லர் மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்துல உண்மையாலுமே ஒரு சூர்யாவுக்கு அந்த தெலுங்குல வந்து ஒரு ஏற்கனவே ஒரு நல்ல மார்க்கெட் இருந்துச்சு. அந்த இருந்த பழைய மார்க்கெட் அதையும் எல்லா மார்க்கெட்டும் தமிழ்ல ரெட்ரோ அது போலமா எல்லாம் சேர்ந்து பயங்கரமா ஒரு நல்ல ஒரு பூம் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பரா. இல்ல ப்ரோ, ஆனா பிரகாஷ் ப்ரோ, லக்கி ஏகே பாஸ்கர் அங்க இருக்கிற ஏகே பெரிய நீல் ஹீரோக்கள் ப்ராஜெக்ட் போயிருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்குமா ப்ரோ? என்னோட பேசிங் இது ஜோசப் பண்ணியிருந்தாங்களே, அது இல்லையா? சாரி. எனக்கு புரியல, 2 பேர் கேட்டீங்க, இல்ல எனக்கு ப்ரோ, இப்ப புரியல. லக்கி பாஸ்கர் வந்து ஆல்ரெடி எனக்கு பெரிய ஹீரோக்களா சொல்லியிருக்கதா சொன்னீங்கல்ல. பட் அதுல ஏதாவது தெலுங்குல பெரிய ஹீரோ பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு ஆப்டா இருந்திருக்குமான்னு ஒரு டவுட். கண்டிப்பா அவங்களுக்கான சீன்ஸ் மாத்த இல்ல வேண்டியது இருந்திருக்காது, வச்சிருப்பாங்கல்ல. இல்ல பேங்க் எல்லாம் இருந்திருக்காதுங்க. வெடிச்சிருக்கும். அது வேணா உண்மைதான், பேங்க் எல்லாம் வெடிச்சிருக்கும் செகண்ட் ஹாப்ல. கண்டிப்பா தான் உண்மைதான். ஆனா என்னன்னா, இது ஒரு நல்ல ஒரு ரைட்டிங். அந்த 2 3 பெரிய ஹீரோக்கள்கிட்ட சொல்லி அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. எதுக்காகனா அவங்க ஏற்க போறதுக்கு யோசிக்கிறாங்க. சீரியல் கெட்டப்ல போய் நடிச்சுக்கிட்டு அது இப்போ ஆடியன்ஸ் வந்து ஆட்சிக்கு பார்ப்பாங்க, நம்ம அவங்கள்ட்ட புரிய வைக்க முடியாது பழைய கதைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. துல்கர் சல்மானுக்கு அதுதான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற மாதிரியே இருக்கிறாரு அவரு. பிரகாஷ் ப்ரோ, ஏகே நீல் ப்ராஜெக்ட் சைன் ஆயிடுச்சுன்னீங்களா, அதுக்கு யார் ப்ரொடியூசரு? பொம்பாலே தான். டோம்பாலேவா? இல்ல இல்ல இல்ல, அந்த கேஜிஎஃப் ப்ரொடியூசர்ஸ் தான் அதுக்கும் பண்ணிக்கிறதா தான் தகவல். அது வந்து நம்ம 2 3 பேர் நம்ம கமெண்ட்டை திட்டிகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து குட்பேடக்கில் ரிலீஸ் ஆகட்டும், நீங்கள் வந்து தேவையில்லாத வந்து பிரசாத் இதை பற்றி படத்தெல்லாம் பேச வேணாம். நீங்கள் வந்து அதே மாதிரி ஃபேக் ஹோப்லாம் கொடுக்க வேணாம். அது ஃபேக் ஹோப்லாம் கிடையாது. நம்ம நம்ம என்னதான் பாசிட்டிவாக சொன்னாலும் அது நமக்கு வேலைக்கு ஆக போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களே உணர்ற தருவாயில நம்ம சொல்லுவோம். அஃபீஷியலாக சொல்லிட்டு வரப்போ அது நம்ம கிளியராக பேசுவோம். இல்லை அது வர்றதுக்கு கொஞ்சம் நாளைக்கு மட்டும் வேணால் பேசுவோம், அவ்வளோதான். படம் உறுதி, அவ்வளோதான். நம்ம வேறு எதாவது அதை பற்றி சொல்ல தேவையில்லை. பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். இந்த வருஷம் சொல்லுங்க அந்த சொல்லுங்க அந்த பிரதர். படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இந்த வருஷம் வந்துடும் ப்ரோ, நீல் படம். வந்துடும் சொன்னாங்க, வெயிட் பண்ணுவோம். இந்த வருஷம் கண்டிப்பாக வந்துடும் தான் சொன்னாங்க. பிரகாஷ் ப்ரோ, 65 அனௌன்ஸ்மெண்ட் இல்ல வந்துடும். 66 வரும். 65 இல்ல 66 வருமா தெரியல, ப்ரோ? நம்பர்லாம் தெரியல, நம்பர்லாம் தெரியலங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நாங்க ஏங்க திருப்பி திருப்பி அவர்கிட்ட பார்ப்போம். கேக்குறீங்க, விட்டுங்க. அவர் வந்து பிரபாஸ் படம் ஒன்று இருக்குல்ல, சலார் டூ ஆமா, முடிச்சுட்டு ஜூனியர் என்டிஆர் படம் ஒன்று என்டிஆர் படம் பூஜை இருக்குண்ணே. போட்டுருக்காங்க. ஆமா, அந்த படம் முடிச்சுட்டு இந்த படம் ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் இந்த படம் தான். அதுக்கப்புறம் தான் அவர் இன்னும் 2 படம் கமிட்மெண்ட்லாம் அதுக்கு அடுத்தது தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆனால்
சலார் 2 முடிச்சு ஜூனியர் என்டிஆர் படம் ஒரு போறோம். அதுக்கு அடுத்த படம் ஏகே படம் தான். அது நம்பர் இவங்க தெரியும், நம்பர் நமக்குலாம் தெரியல, அவ்வளவுதான். ப்ரோ கேஜிஎஃப் சீரியஸ்லாம் ஃபர்ஸ்ட் அவர் இதை முடிக்கணும், சலார் 2 முடிக்கணும். இல்ல கேஜிஎஃப் 3 இருக்கு. அது இப்ப இவர் கூட படம் பண்ற கனெக்ஷன் கூட இருக்கலாம் மேபி, அது நமக்கு கதையெல்லாம் தெரியல. ஆனா கேஜிஎஃப் 3ல இருக்கு, கன்ஃபார்மா கேஜிஎஃப் 3 இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, அப்படியே எனக்கு அந்த இன்னைக்கு ஒரு ட்ராக் ரிலீஸ் பண்ணாங்களா, அதை ஃபுல் ட்ராக் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க ப்ரோ, விடாமுயற்சியில இருந்து. இது வந்து என்ன யூஸ், வரட்டும் பொறுமையா வரட்டும். நீங்க ரொம்ப காலமா லியோ ஓஎஸ்டி கேக்குறீங்க, அது வந்துருச்சா? நாங்க வெறுத்துட்டோம். இல்ல நாங்க அதை கேட்கறதா இல்ல. அத எனக்கு தெரிஞ்சு அவன் கேவிஎன் வாங்கிட்டான். அவன் தான் நல்லா ஜாலியா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும். அன்னைக்கு முதல்ல ஃபுல்லா கேவிஎன் தான் நீ கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இன்னைக்கும் நான் ஒரு நாளைக்கு 10 ட்வீட் பார்த்துட்டு தான் இருக்கேன் விஜய் ஃபேன்ஸ் ஐடியில லியோ ஓஎஸ்டி. அதை கேவிஎன் கேட்கணும் ப்ரோ. அவன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு லியோவோட ஓஎஸ்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். கேவிஎன் வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி அஜித் குமார் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் எல்சி எப்படி போகும்? இப்ப லியோ வருவாரா மாட்டாரா? ஏங்க விக்ரமே திரும்ப வருவாரா மாட்டாரான்னு தெரியல. இதுல லியோக்கு போயிட்டீங்க நீங்க. அவரே நாங்க அடுத்த விட சொந்தமா எழுதுறதுதான் போயிட்டு இருக்காரு. அதெல்லாம் வருவாருங்க. இவருதான் ஒன் லாஸ்ட் டைம்னு கிளம்பிட்டாரு. மேபி வாய்ஸ் ஓவர்ல வருவாரு ப்ரோ, அவ்வளவுதான். விக்ரம் வந்த மாதிரி விக்ரம்ல லியோல விக்ரம் வாய்ஸ் ஓவர்ல வந்த மாதிரி விக்ரம் 2ல லியோ வாய்ஸ் ஓவர்ல வருவாரு, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. I'm not satisfied with this answer. சொல்லுங்க தலைவா. நீங்க இது போட்டிருந்தீங்கல்ல, ஏதோ ரெக்கமெண்டேஷன் எல்லா லாங்குவேஜ்லயும். ஆமா தலைவா. ஏதோ ஒரு தெலுங்கு படத்தை மட்டும் ஏதோ சொல்ல வந்துட்டு விட்டுட்டீங்களே தலைவா, தயவு செஞ்சு. தலைவா ரொம்ப ரேரா தான் தலைவலி வரும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு தலைவலி வந்து இருந்தாலும் ஒரு ஹோப்புங்க. ஆமா, இருந்தாலும் ஒரு ஹோப்லயே இருந்தாங்க படம் பாக்குறதுக்கு முன்னாடி. இல்ல ஏதாவது பண்ணிடுவாரு இந்த வாட்டி, கண்டிப்பா நல்ல படம் கொடுத்துருவாரு. டீசர்ட் ட்ரெய்லர்லாம் பிடிக்கல, பட் இருந்தாலும் கண்டிப்பா ஏதாவது இருக்கும் அப்படின்னு தான் போனேன். அதெல்லாம் எப்படி வாப்பா 2 அடி செருப்புல வாங்கிட்டு போட்டு கொடுத்து விட்டாரு. ஓகே விடுங்க, அந்த படம்னா வேண்டாம், நிறைய அடிச்சிட்டோம். என்ன படம் ப்ரோ? சரி, அப்புறம் இன்னொன்னு பிளாக் வார் என்ன படம்னா? அண்ணா கேம் சேஞ்சர்னா இவ்வளவுதான் சொல்லிட்டாரு. அதான் கேம் சேஞ்சரா? அதுக்குதான் அது. என்னங்க 9:37 முடிச்சிடலான்றீங்க? என்னதான் பண்ணி உங்க கதை? சரி அவருக்கு பரணிக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் போல இருக்கு. வீக்கெண்ட் வேற. விக்ரம் டைட்டில் டீசர் மாதிரி ஆரம்பிக்கலாமா அவரு கேக்குறாரு. இவர் கூலி டைட்டில் டீசர் மாதிரி முடிச்சிடலாமான்றாரு எண்டிங்ல. முடிச்சிடலாம் போதும். யாரு கடைசியா மகேஷ் ப்ரோ கேட்டு முடிச்சிடலாம். சொல்லுங்க பிளாக் வாரண்ட்னு ஒரு சீரிஸ் சொல்லியிருந்தாரு விஷால். ஆமா ப்ரோ. அது எப்படி? அது அதிகமா நான் கேள்விப்படவே இல்ல. அது எப்படி? தலைவா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அது ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி வந்த சீரிஸ். தமிழ் டப்பிங்ல இருக்கு. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. திஹார் ஜெயில நம்ம வெளில இருந்து பார்த்தது ஒண்ணு, உள்ள நடந்த விஷயம் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஷாக்கிங்கா, ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. தமிழ் டப்பிங் குடும்பத்தோட பாத்தீங்கன்னா வீட்டுல பல உருட்டுக்கட்டைகள் எல்லாம் பறக்கும். அதனால தனியா உட்கார்ந்து பார்க்கவும். ஏ சர்டிஃபைடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் விஷால் ப்ரோ, உங்கள்கிட்ட ஒண்ணுதான். உங்களுக்காக ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. அந்த கமெண்ட்டுக்கான பதில நாளைக்கு விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா. இதோட முடிச்சுக்கோங்க. ஓகேவா? பாய் 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 பாய். ஓகே பாய். பாய்ங்க, குட் நைட்.